தேங்க்யூ பிரதர். ஸோ இந்த நாளில் தயவு செய்து கடந்து போக முன்னதாக அன்பு சோர் முத்து அவர்களை மத்திகர சபையின் சார்பாக அன்பாக வரவேற்கிறோம். ஸோ இந்த தினத்தின் தயவு செய்திக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஆதார வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், 31ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். இன்னொரு ஆதார வசனம் பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக. இந்த வாசிக்கப்பட்ட இந்த ஆதார வசனத்தின் அடிப்படையில் காட்லினஸ் தேவ பக்தி என்ற தலைப்பின் கீழாக அன்பு சகோதரர் அவர்களை செய்தி வழங்குமாறு அனைவரின் சார்பாக முன்பாக அழைக்கிறோம். பைபிள் ரீடிங் சிஸ்டர் சாரா அவர்கள் வாசிக்க முடியாது கேட்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டதான அன்பு சகோதர மற்றும் சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமை கொண்ட பரலோக பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தம் நிறைந்த நாமத்தினாலும் அவரது ஒரே பேரான குமாரனும் நமது அருமை இரட்சகரும் ராஜாவும் ஆகிய கிறிஸ்து இயேசுவனுடைய பரிசுத்தமான நாமத்தினாலும் கிருபை அன்புடன் கூடிய சமாதானமும் உண்டாகி பெருக கடவுது என்கிற அன்பின் வாழ்த்துக்களுடன் நான் சார்ந்திருக்கிற பழனி ஐக்கியம் மற்றும் திண்டுக்கல் சகோதர சகோதரிகள் மற்றும் தமிழ்நாடெங்கும் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவருடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் இந்த வேளையிலே உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க இருக்கிற பாடத்தினுடைய தலைப்பு தேவ பக்தி. ஆங்கிலத்தில் சொல்லணும் என்றால் காட்லினஸ், இறைப்பற்று அல்லது தேவ பக்தி எனக்கூடிய தலைப்பின் கீழாக நம்ம சற்று நேரம் தேவனுடைய சத்திய வார்த்தைகளை தியானிக்கலாம். இதற்கு மற்றொரு ஆதார வசனமும் உண்டு. அது பிரசங்கி புத்தகத்தில், அது பாடத்தினுடைய 2வது பாகத்தில் நம்ம பார்க்கலாம். முதல் ஆதார வசனம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஸ்லைட் சேஞ்ச் ஆகல பிரதர். ஆகையால் ஒரு நிமிஷம் சிஸ்டர், வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. 1 கொரிந்தியர் 10:31 வாசிக்க கேட்போம். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். ஆமாம், அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு சில ஆலோசனைகளை, சில எச்சரிப்புகளை கொடுக்கும் பொழுது 2 காரியங்களை இங்க பதிவு பண்றாரு. எதெல்லாம் தேவனுடைய நாமத்திற்கு நம்ம மகிமை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லும்போது, வாழ்க்கையில நம்ம ரொம்ப சாதாரணமாக எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள், செய்யக்கூடிய காரியங்கள், தண்ணீர் குடிப்பது, சாப்பாடு சாப்பிடும். இன்னைக்கு சாப்பாடு சாப்பிடும் போதும் தண்ணீர் குடிக்கும் போதும் நம்ம அதை ஒரு பக்தியோட, அதை ஒரு ஈடுபாட்டோட, ஒரு ஒழுங்கோட செய்யறோமா அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேருக்கு சாப்பிட்றதுக்கு டைம் இல்லாமல் நின்றுக்கிட்டே என்ன பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. ரொம்ப அலட்சிய போக்காதான் சாப்பிட்ற நேரமும் தண்ணீர் குடிக்கிற நேரமும் கூட நமக்கு இருக்கும். ஏன்னா லைஃப்ல இது நம்மளுடைய சுயாதீனம், இதெல்லாம் யாரும் நம்மளை என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு உணவு சாப்பிடக்கூடிய தருணங்களையும் பானம் நீர் குடிக்கக்கூடிய டைம் எல்லாம் நம்ம ரொம்ப ஒரு சாதாரணமாக தான் அதை பார்ப்போம். ஆனா அப்போஸ்தலன் பெரிய காரியங்களை பேசுவதற்கு முன்பாக ரொம்ப சின்ன சாதாரணமா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய காரியங்களாக இருக்கக்கூடிய உணவு, தண்ணீரை நமக்கு அடையாளப்படுத்துறாரு. இதுல கூட தேவனுக்கு நீங்க என்ன பண்ணணும், மகிமை சேர்க்கணும் இல்லைங்களா? நீங்க சாப்பிட்டாலும் தண்ணீர் பருகுனா கூட அதுல யாருக்கு இருக்கணும் மகிமை, தேவ நாமம் அதன் மூலம் மகிமைப்படணும் என்று சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்காக செய்யறதுக்கு பேர் தான் தேவ பக்தி. புரியுதுங்களா? அல்லது என்ன சொல்றோம், அதுக்கு பேரு தேவ பக்தி அல்லது இறைப்பற்று. தமிழ் வார்த்தைக்கு மாற்று வார்த்தை சொன்னா இறைப்பற்று.
இங்கிலீஷ்ல காட்லினஸ். அப்போ இந்த காட்லினஸ், அதாவது இறைப்பற்றுக்கு விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த 1 கொரிந்தியர் 10:31 தான். எது செஞ்சாலும் யாருக்கு மகிமை வரணும்? அன்றாட வாழ்க்கையில நாம எது செய்தாலும் அதுல தேவநாமம் மகிமைப்படணும் என்பதற்கு பேர் தான் தேவ பக்தி. முதலாவது, உலகத்தினுடைய பார்வையில தேவ பக்தி எப்படி இருக்குன்றத நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கலாம். பிரதர், ஸ்லைடு இங்க எனக்கு சேஞ்ச் ஆக மாட்டேங்குது. அங்க ஓகே, எனக்கு இங்க ஓகே. ஓகே ஓகே. ஒன்று பண்ணுறீங்களா? நீங்கள் கீழே வச்சு ஆப்ரேட் பண்ணிக்கங்க, நான் டேபில் பார்த்துக்கிறேன். ஏன்னா இது தொடருமா? ஓகே ஓகே ஓகே. அப்போ பொதுவாக இன்னைக்கு உலக ஜனங்களிடம் காணப்படக்கூடிய தேவ பக்தியை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இரண்டாவது, எக்லீஷியாவுக்குள்ள சபை பரிசுத்தவான்கள் மத்தியில நமது தேவ பக்தியை எப்படிலாம் நம்ம வெளிப்படுத்திட்டு இருக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு உலகத்துக்குள்ள தேவ பக்தி என்று சொல்லும்போது பலவிதமான கோயில்களில் நம்ம அவங்களுடைய பக்தி வைராக்கியத்தை பார்க்குறோம். கால்நடையாக நடக்கிறாங்க இல்லைங்களா? ரொம்ப லாங்கில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு கால்நடையாக நடப்பாங்க. நம்மளாம் கூட இந்துவாக இருக்கும்போது இதெல்லாம் போயிருக்கிறோம். நிறையா அந்த பக்தி பரவசமான காரியங்கள் எல்லாம் செஞ்சுருப்போம் இல்லைங்களா? கால்நடையாக நடந்து போவாங்க, செருப்பு போட மாட்டாங்க. குறிப்பாக அந்த மாலையை அனுபவிச்சிருக்கக்கூடிய காலகட்டங்கள் வரைக்கும் செருப்பு காலில் அணிய மாட்டாங்க. சாதாரணமாக ரோட்டில் போகும்போது கூட ஒரு டெம்பிள் பார்த்தா உடனே செருப்பு அந்த இடத்துல விட்டுட்டு உடனே கன்னத்தில் என்ன பண்ணிக்குவாங்க, அந்த இடத்துல கூட செருப்பு காலோட என்ன பண்ண மாட்டாங்க, நிற்க மாட்டாங்க. கோயிலுக்கு வெளியில் கூட என்ன பண்ண மாட்டாங்க, செருப்பு கால. அந்த அளவுக்கு அவங்களுடைய கடவுள் பக்தி என்ன பண்ணுறாங்க, வெளிப்படுத்துகிறாங்க. வஸ்திரம் அணியறதுல, உடை அணிவதில் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. இந்த கடவுளுக்குன்னா இந்த நிறம் இது போட்டே ஆகணும், வேற எது பண்ணக்கூடாது. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டெய்லி வந்து 2-3 நேரம் குளிப்பாங்க. அவ்வளோ சுத்தபத்தத்தை என்ன பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. இது மாதிரி சொல்லிட்டே போகலாம். இறைச்சி சாப்பிட்றதுக்குள்ள கண்ட்ரோலாக இருப்பாங்க. நான்வெஜ் சாப்பிட்றதுல என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கண்ட்ரோலாக இருப்பாங்க. மாலை அணிவிச்சிட்டாங்க அப்படின்னா, கோயிலுக்கு போகிறாங்க அப்படின்னா, அந்த 40 நாள் அல்லது 1 மாத காலகட்டத்துக்கு என்ன பண்ண மாட்டாங்க, நான்வெஜ்ஜு எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி நம்மளுடைய முஸ்லீம் நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கடுமையாக 30 நோன்பு இருப்பாங்க பார்த்துக்கிங்கன்னா. அவங்க வந்துட்டு வாயில் அந்த எச்சல் கூட என்ன பண்ண மாட்டாங்கன்னா முழுங்க மாட்டாங்க. ரொம்ப கடுமையாக இருக்கும். ரொம்ப டயர்டாயிட்டு அவங்க வியாதிப்பட்ட மாதிரி படுக்கையிலலாம் இருந்துட்டு ஆனால் நோன்பு வைக்கிறத என்ன பண்ண மாட்டாங்கன்னா நிறுத்த மாட்டாங்க. 5 நேரம் தொழுகிறாங்க இல்லைங்களா? எங்கே இருந்தாலும் வேலையை ஸ்டாப் பண்ணிட்டு பக்கத்தில் ஏதேனும் பள்ளிவாசல் இருந்தால் அங்கே முஸ்லீம் நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குறிப்பிட்ட நேரம் அந்த பாங்கு ஓசை கேட்ட உடனே போயிட்டு கை காலெல்லாம் சுத்தப்படுத்திட்டு அவங்க தொழுகையில் கரெக்டாக இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லா மதங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா தேவபக்தியை இப்படிலாம் வெளிப்படுத்துகிறாங்க. குறிப்பாக அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா காணிக்கை செலுத்துவதன் மூலம், முடி காணிக்கை செலுத்துறது, தீச்சட்டி எடுப்பது இல்லைங்களா, இந்த மாதிரி பாத யாத்திரை போகிறது, அப்புறம் தானம் தர்மங்கள். சில கோயில்களில் போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அன்னதானம் பண்ணுறாங்க. சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா ஹாஸ்பிட்டல், அநாத ஆசிரமம், முதியோர் இல்லம் போன்ற இடங்கள் எல்லாம் போயிட்டு அவங்க நிறையா உலகத்துக்குள்ளே பாவத்தை சம்பாரிச்சிட்டு அதெல்லாம் தீக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, பொதுவாக சில இடங்களில் போய் தான தர்மம் பண்ணிட்டா தங்களுடைய பாவமெல்லாம் என்ன பண்ணிடும், போயிடும்னு சொல்லிட்டு இது மாதிரி தான தர்மங்கள் மூலமாக தங்களுடைய பக்தியை வெளிப்படுத்துகிறாங்க. நம்ம கிறிஸ்தவ நண்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காரியங்களை அவங்க பக்தியை வெளிப்படுத்துவாங்க. குறிப்பாக முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா உபவாசம். கடுமையாக தங்களுடைய உடலை என்ன பண்ணுவாங்க, சிலர் நடந்து முழங்காலே நடந்து உப்பெல்லாம் தூவி அதன் மேலே முழங்காலில் நின்னெல்லாம் ப்ரேயர்லாம் பண்ணதெல்லாம் பிரேயர் சபையில் நம்ம பார்த்துருக்கோம். அதிகாலை ப்ரேயர், இருட்டோடு எந்திரிச்சு என்ன பண்ணுவாங்க,
ப்ரேயர் பண்ணுவாங்க, சபையாரா ப்ரேயர் பண்ணுவாங்க, தனிப்பட்ட ரீதியில ப்ரேயர் பண்ணுவாங்க. இப்படி பக்தி வைராக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முழுக்க 2 நாள் 3 நாள்லாம் உபவாசம் போடுவாங்க, 7 நாள் தொடர்ந்து போடுவாங்க, 21 நாள் போடுவாங்க, 40 நாள் போடுவாங்க. இப்படி உபவாசத்திலும் ஜெபத்திலும் கண் விழிப்புகள்லையும் நிறையா தங்களுடைய பக்தி வைராக்கியத்தை அவங்களும் வெளிப்படுத்துறதை நம்ம பார்க்கலாம். இப்படி மற்ற மதங்களும் சரி, கிறிஸ்தவர்களும் சரி, தங்களுடைய இறைப்பற்றை, தேவ பக்தியை அவங்க அவங்களுடைய கொள்கைகளுக்கு ஏற்ற மாதிரி, அல்லது பைபிள் கூட அவங்க புரிஞ்சு வச்சிருக்கிற விதத்துல எது அவங்களுக்கு சரின்னு படுதோ அதை செய்யறாங்க. பைபிள் இன்னைக்கு எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கலைனாலும், சரியான ட்ரூத் எல்லார்ட்டும் இல்லை அப்படின்னாலும் கூட, அவங்க யாரால் வழிநடத்தப்படுறாங்களோ, அவங்களுடைய வழிகாட்டிகள் என்ன கற்றுக் கொடுத்துருக்குறாங்களோ அதை ஃபாலோ பண்றதுல ரொம்ப நேர்த்தியா இருக்காங்க. இன்னைக்கு பெயர் சபையில எல்லாம் ஆராதனை அப்படின்றது எவ்வளவு கண்ணு கருத்துமா பார்க்கப்படுது பாருங்க. அவங்க அவங்க மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம டயத்தை ஃபாலோ பண்ணவும் மாட்டோம். அவங்கள மாதிரி தேவனுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு அதிகாலையில இருந்து இன்னைக்கு ப்ரேயர் பண்றது இல்லை, இரவு ஜெபம் நம்ம ப்ராப்பரா பண்றோமா? ஏன்னா இந்த பேசிக் லெசன் கேட்க 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 தேவன் அன்பானவர்னு நம்ம நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு முன்னாடி தேவனை நம்ம எப்படி புரிஞ்சிருந்தோம்? இப்போ பார்த்து பயந்துட்டு இருந்தோம். ஏன்னா மேக்சிமம் பெயர் சபையில வாலிபர்கள் நரக பயத்தினாலேயே தேவனை ஏத்துக்கிறது உண்டு. இங்க அந்த ஃப்ரீடம் ஆயிடுச்சு இல்லையா? நமக்கு என்ன இல்லைன்னு தெரிஞ்சிட்டோம். ஒரு வேதனை ஸ்தலம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு லைஃப்ல எல்லாத்துக்குமே ஒரு ஃப்ரீடம் உருவாச்சு நமக்கு. இந்த ஃப்ரீடம் நாளடைவில் தேவ பக்திக்கு நம்மளை வழி நடத்துச்சா அப்படிங்கிறத அந்த பாடம். இப்படி கிடைச்சது இல்லைங்களா ஒரு ஃப்ரீடம். அந்த ஃப்ரீடத்தை இருமாப்பாய் ஆளுகிறதுக்கு பயன்படுத்திட்டோமா, அல்லது ஆதார வசனத்துல பார்த்த மாதிரி புசித்தாலும் குடித்தாலும் எது செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று நாம செய்யறோமா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரியமான அன்பு சகோதர சகோதரி, அப்படி பார்க்கும்போது ஏன் உலகத்தாரிடம் இன்றைக்கு தேவ பக்தி இல்லை, கிறிஸ்தவர்கள்ட்ட கூட இல்லை, இருக்க வேண்டிய நம்ம கிட்ட இன்னைக்கு இருக்கா அப்படின்னா, அந்த ஆதார வசனம் குறிப்பிட்ட பிரகாரம் லைஃப்ல எல்லா இடங்கள்லையும் எல்லா சூழல்கள்லையும் அந்த தேவ பக்தி நம்ம லைஃப்ல வெளிப்பட்டால் மட்டும்தான் நான் தேவ பக்திக்குரியவன்னு சொல்லி தேவனுக்கு முன்பாகவும் பரிசுத்தவான்களுக்கு முன்பாகவும் நம்மளை நிச்சயப்படுத்திக் கொள்ள முடியும். ஆதார வசனத்தில் குறிப்பிடக்கூடிய காரியங்கள் நம்ம லைஃப்ல இல்லைன்னா, சத்தியத்தை அறிந்தும் நாம பெயர் சபை மாதிரிதான். சத்தியத்தை அறியாதவர்கள் தப்பு பண்றாங்கிறது வேற, சத்தியத்தை அறிந்தும் பெயர் சபை மாறினா கண்ணிருந்தும் குருடர்கள்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ப்ராப்பர் ட்ரூத்தை அறிஞ்சு ப்ராப்பர் வேலை நம்ம இல்லைன்னா, முறையான சத்தியத்தை அறிந்து முறையான பாதையில இல்லைன்னா, தேவன் சத்தியத்தை நம்ம லைஃப்ல கொடுத்ததுக்கு அர்த்தம் இல்லை இல்லைங்களா? அதை இன்னைக்கு உரசி பார்க்க போறோம் இந்த பாடத்தின் மூலம். அப்படி பார்க்கும்போது பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்ப உண்மையான தேவ பக்தினா என்ன? இன்றைக்கு உலகத்திற்கும் கிறிஸ்தவ மண்டலத்துக்கும் தெரியாத இறைப்பற்று, காட்லினஸ் அப்படின்ற காரியம் உண்மையான தேவ ஜனங்களுக்கு எப்படி தெரியும், அல்லது நமக்கு யார் கற்றுக் கொடுக்க முடியும்? அந்த இறைப்பற்று அப்படின்னா என்ன என்று சொல்லும்போது இதற்கும் அப்போஸ்தலனாகிய பவுலே பதில் கொடுக்கிறார். 1 தீமோத்தேயு 3:16. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவரென்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். இந்த வார்த்தையில தேவ பக்தி அப்படின்னா என்னன்னு சொல்ல வரார் ஃபைனலா அப்போஸ்தலன். தேவ பக்தி அப்படின்றதுக்கு பல வார்த்தைகள் கொடுக்கிறார், பல விஷயங்களை பதிவு பண்றாரு. அது ரகசியம்னு முதல்ல ஆரம்பிக்கிறார். தேவ பக்தினா ஒரு சீக்ரெட்னு ஆரம்பிக்குது வசனம் இல்லைங்களா? சீக்ரெட் மாத்திரம் இல்லை, இது எப்படி இருக்கா, மகா மேன்மை உள்ளதா இருக்குன்னு தொடர்றாரு. அந்த சீக்ரெட்டை உடைக்கிறாரு. தேவ பக்தினா என்னன்னா, தேவனே மாம்சத்துல வெளிப்பட்டாருப்பா அப்படின்னு சொல்றாரு. தேவ பக்தினா என்னவா? தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டாராம், ஆவியில் நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுக்கப்பட்டார். கிறிஸ்துவுடைய பிறப்பு முதல் அவருடைய ஜீவிய காலம், அவருடைய மரணம் மற்றும் மகிமையில் சேர்க்கும் வரைக்கும் இருக்கிற விஷயத்தை தேவ பக்தின்னு சொல்றார். சரி, உங்களிடம் ஒரு கேள்வி. இந்த இடத்துல தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று வந்திருக்கக்கூடிய இடத்துல பிதாவாகிய தேவனா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா? நான் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்னு சொல்லப்பட்டிருக்கு. அநேகர் புரிந்து கொள்றது என்னன்னா, இந்த இடத்துல வரக்கூடிய தேவன் சொன்னோனையும் பிதாவாகிய தேவனே பூமிக்கு வந்தார்னு தப்பா
திருத்துவத்தை தவறாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த வசனம் வழிவகுக்குது இல்லைங்களா? இதற்கு ஃபர்ஸ்ட் வால்யூம்ல சகோதரர் ரசல் அவர்கள் பேசும் பொழுது ஒரு பரிபூர்ண மனிதத்தன்மை பற்றி பேசும்போது சொல்றாரு, ஆதாமை சிருஷ்டிக்கும் போது ஆதாமுடைய அந்த ஒரு ஜீவியம் பூமியில் எப்படி இருந்துச்சுன்னா, பிதாவாகிய தேவனையே ஒரு மினி பேக்கேஜா பார்த்தா அப்படி இருக்கும். தேவனுடைய சகல மகிமையும் ஒரு மாம்சத்துக்குள்ள காணப்பட்டா அப்படி இருக்கும். தெள்ள தெளிவான ஞாபக சக்தி, திறன், சரீர சுகம், ஆரோக்கியம், புரியுதுங்களா? எல்லா விதமான ஒழுக்கத்துல இந்த 3 நிலை சொல்றோம் இல்லைங்களா? பிசிக்கலி, மென்டலி, மாரலி, இந்த 3 நிலையில பர்ஃபெக்ஷனா இருக்கக்கூடிய ஒரு மனிதனை தான் நம்ம பர்ஃபெக்ட் மேன் என்று சொல்ல முடியும். இந்த நிலையில தான் கிறிஸ்து இருந்திருக்கிறார். அப்படின்னா பொதுவாக விழுந்து போன சரீரத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் கர்த்தரோட நடந்தாங்கன்னா டிஃபரெண்ட் தெரியும். அவருடைய ஹைட், வெயிட், கூர்மையான பார்வை, பேச்சு, ஞாபக சக்தி, திறன். சின்ன குழந்தையில கூட 1 மந்த்துக்கு முன்னாடி பிள்ளைகளோட என்ன பேசி விளையாண்டாரோ அதை சொல்லுவாராம். அவங்கெல்லாம் மறந்து போயிடுப்பாங்க. இவருக்கு எங்க இருந்து இந்த ஞாபக சக்தி, திறன் வந்துச்சு? அதான் 12 வயதுல போய் ஆலய குருக்கள்களே என்ன பண்ணாரு? ஆட்டி படைச்சாரு இல்லைங்களா? இது பரிபூர்ண மனிதனுக்கான ஒரு சாட்சி. குழந்தையாகவே இருந்தாலும் கூட பெரியவங்களை என்ன பண்றாரு? அவ்வளோ ஞாபக சக்தி திறனோட பழைய ஏற்பாட்டின் தோராவை கருத்தில் கொண்டு கேள்வி வைக்கிறாரு. குருக்கள்களால் என்ன பண்ண முடியல? ஆன்சர் பண்ண முடியும். இப்போ தேவ பக்தியின் ரகசியம் என்னன்னா, கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டு தேவனை வெளிப்படுத்தினார். தேவன் ஒருவேளை மாம்சத்துல பார்க்க முடியாது. நீங்க பார்த்தா யாரை பார்க்கலாம்? கிறிஸ்து உலகத்தில் இருந்ததை நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய ஜனன நாள் தொடங்கி அவருடைய உயிர்த்தெழுதல் வரைக்கும் அவருடைய ஜீவிய காலம் முழுமைக்கும் அவரோட டிராவல் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், தேவனையே நாங்க மாம்சத்துல பார்த்தோம். இதை யாக்கோபு யோவான் சொல்லுவார். நாங்க கண்டோம், கட்டி பிடிச்சோம், எல்லாம் சொல்லுவார். அந்த மகிமையை நாங்க பார்த்தோம், அது ஒரே பேரானவருக்கு ஒப்பான மகிமையாகவே இருந்தது. அதை தான் இங்க பவுல் வார்த்தையில சொல்றார். பிரசங்கிக்கப்பட்டார், தேவ தூதர்களால் புகழப்பட்டார் இல்லைங்களா? மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். ஸோ தேவ பக்தி அப்படின்னா இப்ப என்ன நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா, ஒருவரால் தன்னுடைய லைஃப்ல சொல், செயல், சிந்தை, நடவடிக்கை, கிரியை அனைத்திலும் தன்னுடைய வாழ்க்கையில தேவனை வெளிப்படுத்த முடியும்னா அதுக்கு பேர் தான் தேவ பக்தி. புரியுதுங்களா பாயிண்ட்? இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசும் போதும் அவருடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல இருந்துட்டு அவருடைய செயல்பாடுகள், கிரியைகள், நடவடிக்கைகள், சகலவிதமான காரியங்களையும் ஒருத்தர் கூட நீங்க செய்யறது தேவனுக்கு பிரியமா இருக்குமா இல்லையா அப்படின்னு கேட்க முடியுமா அவரை பார்த்து? ஏன் அப்படின்னா, தனது ஜீவியத்துல ஒவ்வொரு நிமிஷமும் பிதாவானவர் வெளிப்பட்டார். யார் மூலம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதுக்கு சாம்பிள் நீங்க சொல்லணும்னா அவரே சொன்னாரு, என் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் செய்கிறபடினால் அவர் என்னை தனியே விடுகிறதில்லை. யோவான் 8:29 சொல்லுவார், பிதாவே நீர் எனக்கு எப்போதும் செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு இடத்துல சொல்றார். என் பிதாவின் சித்தப்படி செய்து அவருடைய காரியங்களை நிறைவேற்றுவதே எனக்கு போஜனமா இருக்கிறது என்று இன்னொரு இடத்துல சொன்னார். அப்போ சாப்பிட்டாலும் தண்ணீர் குடிச்சாலும் எது செஞ்சாலும் தேவனுக்கு மகிமை சேர்க்கணுங்கிறத யார் ஃபர்ஸ்ட் தன்னுடைய லைஃப்ல வெளிப்படுத்தி சக்சஸ்ஃபுல்லா வாழ்ந்து காட்டினதுனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப சொல்லுங்க, தேவ பக்தி ஒரு ரகசியம். இந்த ரகசியம் புறஜாதிகளுக்கு ரகசியம், கிறிஸ்தவ மண்டலத்துக்கு ரகசியம். இப்போ உங்களுக்கு எனக்கும் நம்மளுக்கு தேவ பக்தி ரகசியமா வெளிப்படையா இருக்கா? ஏன்னா கர்த்தர் யாருன்னு நமக்கு தெரியும், லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். இப்ப ஆண்டவரை பத்தி எங்களுக்கு தெரியலன்னு சொன்னா தேவ பக்தியும் நமக்கு தெரியாது. உண்மையா இல்லைங்களா? இப்ப ஆண்டவரை பத்தி நமக்கு தெரியும்னா தேவ பக்தியும் தெரியணும். புரியுதுங்களா? இப்போ தேவ பக்தியை அறியாதவர்கள்னு ஒருவேளை நம்ம சொன்னோம்னா ஆண்டவரை பத்தியும் நாம அறியலைங்கிறதா அதனுடைய அர்த்தம். அப்போ எப்படி அன்றாட வாழ்க்கையில தேவ பக்தியை நாம வெளிப்படுத்துறோம் என்பதை நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னதாக இன்னொரு முக்கியமான வார்த்தையை வாசிக்க கேட்போம். 1 யோவான் 5:20. அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம்.
இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். இந்த வசனத்துல யோவான் நமக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்குறாருன்னா, நமக்கு புத்தி இல்லை, சத்தியம் நமக்குள்ள இல்லை. ஆனால் தேவகுமாரன் பூமியில வாழ்ந்து குறிப்பாக தேவனுடைய ஊழியத்தை செய்துட்ட அந்த 3 வருட காலகட்டங்கள் பிதாவை பத்தி நமக்கு புத்தியை தந்திருக்கிறாருன்னு சொல்றாரு. கவனிச்சிங்களா? சத்தியம் உள்ளவர் யாரு? பிதாவாகிய தேவன். இப்போ அந்த சத்தியம் உள்ளவரை நாம் அறிந்து கொள்வதற்கு அவருடைய குமாரன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாராம்? புத்தியை. இந்த வார்த்தை தமிழ்ல என்ன அழகா மேட்ச் ஆயிட்டு போறது. நாம் சத்தியம் உள்ளவர்களை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் நமக்கு புத்தியை தந்திருக்கிறார். கன்னடால எப்படி வரும்? இல்ல சும்மா சொல்லுங்க, படிக்க வேண்டாம். அந்த சத்தியத்துக்கும் புத்திக்கும் என்ன வார்த்தை வரும்? சத்தியம்னா கன்னடால என்ன? சத்தியம் தான். அந்த புத்திக்கு புத்தி தானா? அப்ப தமிழ் தான் அது. ஓகே, மாற்று வார்த்தை இல்ல. ஓகே, நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் நமக்கு புத்தியை தந்திருக்காருனா என்ன ஆன்சர் கொடுக்கிறாருன்னா, சத்தியத்தை கற்றுக்கொள்ள கத்தரை இல்லாம முடியாது. அல்லது நம்ம அன்றாட லைஃப்ல தேவனுடைய நாமத்திற்கு மகிமை சேர்க்க கிறிஸ்துவை அல்லாமல் நம்ம தெரிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்ல வர்றாரு. புரியுதுங்களா? ஸோ இந்த லைஃப் நமக்கு எப்போ சத்தியத்தை அறிஞ்சோமோ அங்க இருந்து என்ன ஆயிடுச்சு? தொடங்கிடுச்சு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அனுதின ஜீவியத்துல நம்ம கவனிக்கும் போது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பிரசங்கம். அவருடைய வார்த்தை, செயல்கள், அவர் அன்றாடம் அவர் செலுத்திட்ட பலி, குறிப்பாக கல்வாரியில கடைசி சொட்டு ரத்தம் சிந்தி பிதாவே என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன்னு சொல்லி கடைசி மூச்சை அவர் பிரியிற வரைக்கும் வாழ்ந்து காமிச்சிட்ட முன்னுதாரணம் அனைத்தும் புசித்தாலும் குடித்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் என்ற அந்த ஒற்றை வார்த்தைக்குள் அடங்குது. எல்லாத்தையுமே தேவனுக்கு பிரியமாகவே செஞ்சு தேவனுக்கு பிரியமாக மாத்திரமே வாழ்ந்து, அதுல தேவ சித்தம் என்ன? நமக்காக தேவனுக்கு பிரியமான சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் தம்மை ஒப்பு கொடுத்தார். ஸோ பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதில் மனுக்குலத்தை மீட்பது பிரதான வேலையா இருந்துச்சு. அதுல நம்ம மேல வச்ச அன்பும் வெளிப்பட்டுச்சு. கம்ப்ளீட்டா தேவனுடைய சித்தத்தையும் அவர் என்ன பண்ணிட்டாரு? வெளிப்படுத்திட்டார். புரியுதுங்களா? இதுக்கு இணையான மற்றொரு வார்த்தை கொலோசியர் 2:9 வாசிக்க கேட்போம். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. இந்த இடத்துல வரக்கூடிய வார்த்தை காட்லினஸ் கிடையாது, மாறாக காட் ஹெட்னு வருது. காட்லினஸ், காட் ஹெட் ரெண்டுக்கு என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா, காட்லினஸ் அப்படின்னா இறை பற்று, தேவ பக்தி. ஆனா காட் ஹெட்னா தேவத்தன்மை. புரியுதுங்களா? தேவத்தன்மை அல்லது தேவத்துவம். அது என்ன? தேவத்தன்மைக்கும் தேவ பக்திக்கும் உள்ள டிஃபரெண்ட் என்ன பார்க்கலாம் நம்ம பின்னாடி. அதனுடைய திருவுவிலிய டிரான்ஸ்லேஷன், ஆர்சி டிரான்ஸ்லேஷன் அப்படி வாசிங்க. இறைத்தன்மையின் முழு நிறைவும் உடல் உருகில் கிறிஸ்துவுக்குள் குடிக்கொண்டிருக்கிறது. ரொம்ப அழகா இருக்கு பாருங்க இந்த டிரான்ஸ்லேஷன். இது NIV இங்கிலீஷ்ல, ஆர்சி பைபிள் தமிழ்ல பாத்தீங்கன்னா இறைத்தன்மையின் முழு நிறைவும் அப்படின்னா தேவனுடைய முழுமையான தன்மையும் அந்த உடலுக்குள்ள கிறிஸ்து எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த டிரான்ஸ்லேஷன். ஒரு பர்ஃபெக்ட் மேன் எப்படி இருப்பாருன்னா அவருடைய உடலுக்குள்ள யார் இருப்பாங்களாம்? பிதாவானவர் இருப்பாராம். ஆச்சரியமா இல்ல? ஒரு விழுந்து போன மனிதனுக்கும் பரிபூர்ண மனிதனுக்குள்ள டிஃபரெண்ட் என்னன்னா, இறைவனுடைய தன்மை அவருடைய உடலுக்குள்ளாக முழுவதும் குடிகொண்டிருக்குமா. அப்படின்னா பிதாவானவரை யாருக்குள்ள குடியா இருந்திருக்கிறாரு? கிறிஸ்துவுக்குள்ள குடிகொண்டு இருக்கிறார். இன்னைக்கு நம்மளுக்குள்ள பிதாவாகிய தேவன் குடியிருந்தாதான் நம்மளும் தேவ பக்தியை இம்ப்ரூவ் பண்ணிட்டு தேவ தன்மைக்கு போக முடியும். இப்ப கிறிஸ்து பூமியில இருந்த நாட்கள்ல தேவ பக்தியோடு இருந்தாரு. ஆனா அவருக்குள்ள என்ன இருந்துச்சு? தேவ தன்மையும் இருந்துச்சு. வார்த்தை வித்தியாசம் புரியுதுங்களா? கிறிஸ்து தேவ பக்தியை தனது லைஃப்ல வெளிப்படுத்தினதுக்கு காரணம் அவருக்குள்ள இருந்த விஷயம் என்ன? இறை தன்மை. அப்படின்னா தேவனுடைய குணலட்சணத்தின் பூரணம் எல்லாம் அவருக்குள்ள குடிகொண்டு இருக்கு. அவருக்கு போயிட்டு அன்புனா என்ன, நீதினா என்ன, ஞானம்னா என்ன சொல்லித்தர வேண்டியதில்லை. தேவன் சிந்திச்சா எப்படி சிந்திப்பாரோ அப்படிதான் கிறிஸ்து சிந்திப்பார். தேவன் நியாயம் தீர்த்தா எப்படி இருப்பாரோ கிறிஸ்து அப்படித்தான் நியாயம் தீர்ப்பார். தேவன் யாரை மன்னிக்கணுமோ அவங்கள மட்டும் தான் கிறிஸ்து மன்னிப்பார். தேவன் யாரை ஏற்றுக்கொள்வாரோ அவங்கள மட்டும் தான் கிறிஸ்து ஏற்றுக்குவார். அப்ப தேவன் செய்யாத ஒண்ண கிறிஸ்து செய்ய மாட்டார். இதைதான் இப்படி வாசிக்கிறோம் நம்ம. பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையல்லாமல் தானாக ஒன்றும். இதுதான் இறைத்தன்மையை, தேவ தன்மையை நம்ம லைஃப்ல நம்ம வெளிப்படுத்துது. பாருங்க அந்த வசனத்தினுடைய பிற்பகுதி வாசிங்க. 2:10. அவரோடு இணைந்திருப்பதால்
நீங்களும் நிறைவு பெறுகிறீர்கள். இப்ப நமக்கும் கிடைக்குமா கிடைக்காத அந்த இறைத்தன்மை அப்படின்னா, நாமளும் கிறிஸ்துவோடு இணைந்திருந்தா, இப்ப இருந்திருக்கிறது ஒருவேளை விழுந்து போன மாம்சமா இருந்துட்டாலும், பலவீனமான சரீரத்துல நம்மளுடைய ஜீவியம் தற்காலத்துல இருந்தாலும், ஒருவேளை இந்த பாதையை நாம் நிறைவு செய்யும் போது நமக்கும் இறைத்தன்மை பூரணப்படும். 6th வால்யூம்ல பிரதர் பதிவு பண்ணும்போது, கர்த்தர் இயேசு பூரணத்திலிருந்து தன் லைஃபை தொடங்கினாரு. நம்ம பூரணத்துக்கு ஓடுன பின்பு சோதனை வரும். அவருக்கு விழுந்துராது இருக்க ஆரம்பத்துல இருந்தே சோதனை, நம்ம முதல்ல பூரணத்தை நோக்கி போன பின்னாடி ஃபைனலா தான் சோதனை. புரியுதுங்களா? அப்ப இறைத்தன்மை நமக்குள்ள உருவாகணும்னா முதல்ல தேவ பக்தியை வளர்க்கணும். தேவ பக்தி தேவத்துவமாக மரணத்தின் போதுதான் நமக்கு மாறப்போம். நமக்குள்ள உடனடியா இப்ப தேவத்தன்மை வந்துடாது. அப்படின்னா இப்ப சொல்லுங்க, இப்ப நாம இருக்கக்கூடிய காலகட்டம் பரீட்சையின் காலகட்டம். எதற்கான பரீட்சையை எழுதுறோம் சொல்லுங்க பார்க்கலாம்? பாஸ் ஆகிறதுக்கா? அது பாஸ் ஆகிறதுக்கு தான் எல்லாருமே பரீட்சை எழுதுவாங்க. பரீட்சை எதுக்குன்னு கேட்டேன். தேவ பக்தியை அன்றாட வாழ்க்கையில வெளிப்படுத்துவதுதான் பரீட்சை. இந்த பரீட்சை எங்க கொண்டு போய் விடும்? தேவ தன்மைக்கு. பாயிண்ட் புரியுதுங்களா? இப்ப நம்ம தினசரி ஜீவியத்துல தேவ பக்தி காணப்பட்டால் மட்டும்தான் இந்த தேவ பக்தி தேவ தன்மைக்கு நம்மள வழி நடத்தும் போது, மரணத்தின் போது எப்படி இருப்போம்னா சகலத்தை செய்து முடித்தவர்களாக நிற்போம். இதுக்கு மேல இந்த மாம்சத்துல நீங்க இருக்க வேண்டாம், நான் உங்களுக்கு வேற சரீரம் தர்றேன்னு சொல்லிட்டு அப்பா நம்மளை மேல கூப்பிடணும்னா, அன்றாட ஜீவியத்துல தேவ பக்தி மஸ்ட். இந்த தேவ பக்தி டெவலப் ஆகணும். இது டெவலப் ஆக 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 ஒரு நாளைக்கு தேவ தன்மையாக முழுமை அடையும் போது, இனி இந்த மாம்சத்துல உங்களுக்கு லைஃப் இல்லைன்னு சொல்லி தேவன் நம்மளை மேல கூப்பிடுற வரைக்கும் அன்றாட ஜீவியத்துல தேவ பக்தியை ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணுங்க? வெளிப்படுத்தி கொண்டே வரணும். புரியுதுங்களா? இதுதான் காட் ஹெட். புரியுதுங்களா? தேவனுடைய தேவன் பேர்ல நம்ம வெளிப்படுத்தக்கூடிய தேவ பக்தி சிறிது சிறிதாக வளர்ச்சி அடைந்து தேவ தன்மையாக மாறுதல் அடையணும். புரியுதுங்களா? இதை தான் அப்போஸ்தலர்கள் அநேக இடங்கள்ல பயன்படுத்துறாங்க. வார்த்தைகள்ல பக்தி விருத்தி படிக்கிறோம் இல்லைங்களா? நிறைய வார்த்தை வருது பாருங்க. தேவ பக்தி, தேவத்துவம், பயபக்தி, பக்தி விருத்தி. எவ்வளோ இடத்துல புதிய ஏற்பாட்டுல அது வாசிக்கிறோம். எதுக்காவது என்னைக்காவது இந்த வார்த்தையினுடைய வித்தியாசம் என்ன யோசிச்சிருக்கீங்களா? தேவ பக்தினா என்ன, பயபக்தினா என்ன, தேவ தன்மைனா என்ன, என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நான் ஒண்ணுக்குமே வித்தியாசம் இருக்கு. தேவ பக்தி அன்றாட லைஃப்ல நம்ம வெளிப்படுத்த வேண்டிய கிரியைகள், நடத்தைகள்ல, செயல்கள்ல, வார்த்தைகள்ல அது முழுமை அடையுது தேவ தன்மையாக. இதற்கு இடைப்பட்ட காலத்துல இதுக்கு இந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் எடிஃபிங் சொல்றோம். பக்தி விருத்தினா என்னங்க? டெவலப் அப்படியும் சொல்லலாம், எடுத்து கட்டப்படுதல் எடிஃபிங்னு சொல்லலாம், பில்டப்னு சொல்லலாம். நிறைய ஆங்கில வார்த்தைகள்ல மாறுபடுது. அந்த வசனம் கூட வாசிங்க, கொலோசையர் 2:10. அவரோடு இணைந்திருப்பதால் நீங்களும் நிறைவு பெறுகிறீர்கள். பாத்தீங்க? சரி, அந்த வசனம் இல்ல. 2 கொரிந்தியர் 12:19. நாங்கள் யோகியர்கள் என்று விளங்கும்படி உங்களிடத்தில் பேசுகிறோம் என்று எண்ணுகிறீர்களோ? தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் பேசுகிறோம். பிரியமானவர்களே, சகலத்தையும் உங்கள் பக்தி விருத்திக்காக செய்கிறோம். கவனிச்சிங்களா? தேவ பக்தி, தேவ தன்மை, பக்தி விருத்தி, 3 வார்த்தைகள் பார்த்திருக்கோம் 3 வசனத்துல. இப்ப வரிசையா சொல்லுங்க. தேவ பக்தினா என்ன? பாத்தீங்களா? அன்றாட வாழ்க்கையில புசித்தாலும் குடித்தாலும், அந்த வசனத்தை எடுத்துக்கங்க, லைஃப்ல எல்லா கிரியைகள்லையும், நடத்தைகள்லையும், வார்த்தைகள்லையும் தேவனுக்கு பிரியமானதை மட்டுமே செய்யறது தேவ பக்தி. இப்ப சொல்லுங்க, தேவ தன்மைனா என்ன? காடட்னா என்ன? நாம ஜீவியம் முடியும் போது, முழுமை அடையும் போது, கிறிஸ்து மாம்சத்துல பூரணமா இருந்து லைஃபை ஸ்டார்ட் பண்ணாரு. நமக்கு மரணத்தின் போதுதான் அந்த ஒரு பூரணம் கிடைக்கும். அதுக்கப்புறம் தேவன் வேற சரீரம் நமக்கு நியூ கிரியேஷனுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறார். இதற்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் உருவாகிறது தான் பக்தி விருத்தி. புரியுதுங்களா? ஒரு இல்லாத காரியத்தை உருவாக்குறதுக்கு நம்ம பிரயாசம் எடுக்கிறோம் இல்லைங்களா? இதுக்கு பேர் தான் அந்த டெவலப்மெண்ட், பக்தி விருத்தி. இதை தான் நீங்க புதிய ஏற்பாட்டுல போய் படிச்சு பார்த்தீங்கன்னா, இதே ஆங்கில இந்த வார்த்தைக்கு பக்தி விருத்தின்னு வர்ற இடத்துக்கு இத்தனை வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. எடிஃபையிங், பில்டப், ஸ்ட்ரென்தனிங், அப் பில்டிங், இன்னும் சில இடங்கள்ல டெவலப்மெண்ட், இப்படி எல்லாம் வரும். பேதுரு கூட சொல்றாருல, கட்டி எழுப்பப்படுகிறீர்கள் ஜீவனுள்ள கற்கள். என்ன, எதை கட்டி எழுப்புறத பத்தி பேசுறாரு? நான் கேரக்டர்ஸ். அன்னிதின வாழ்நாள்ல நம்மளுடைய ஜீவியத்துல வெளிப்படக்கூடிய ஒவ்வொரு கிரியைகள்லையும் நம்ம டெவலப் ஆயிட்டே இருக்கிறது தான் பக்தி விருத்தி.
சரி, இப்போ சோதனை போடலாமா? இப்போ பாஸ்வேர்டில் என்ன ஒரு வசனத்தை அடிக்கடி பயன்படுத்துகிறோம்? பாஸ்வேர்டு நெருங்கிடுச்சு இல்லைங்களா? பாஸ்வேர்டில் வருஷா வருஷம் ஒரு வசனத்தை நம்ம நினைவு கூறுவோம் நம்ம சார்பா. அது என்னதுங்க? ம் இல்லை, அது ஆண்டவர் பற்றி கேட்கல, நான் நம்மளை பற்றின்னு சொன்னேன்ல. தம்மை நாமே நிதானித்தறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். இது ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய மரணத்தை நினைவு கூறுறது மாற்று கருத்து இல்லை, அது முக்கியம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம தகுதியாகும் போது ஒரு வசனத்தை சோதிப்போம் இல்லைங்களா? உலகத்தோடைய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதபடிக்கு நம்மை நாமே சோதித்தறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். இதுல என்ன வெளிப்படுத்துறார் அப்படின்னா, அன்றாட லைஃப்பை சோதிக்காதவங்க இந்த பாஸ்வேர்ட் நேரத்துல 3 மாத கிறிஸ்தவர்களா வாழ்ந்துட்டு அந்த 3 மாசம் அட்டெண்டன்ஸ் இருக்கும் சபையில. சிலர் 1 மாசம் கரெக்டா வருவாங்க. சில சகோதர சகோதரிகளை பாஸ்வேர்டப்ப போய் கூப்பிடணும், வீட்டுல போய் நாளைக்கு பாஸ்வேர்ட் வந்துருங்கன்னு சொல்லிட்டு பத்திரிக்கை வைக்கணும். இதெல்லாம் நடக்குது. நம்ம நாமினல் கிறிஸ்டியன்ஸ் கிடையாது. நம்ம காவி உடை அணிகிறவங்களோ மாலை போட்டுட்டு அந்த நேரத்தை அந்த நாளை, சிலருக்கு இன்னும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, வருஷம் பூரா எப்படி வேணாலும் இருந்துட்டு இந்த பாஸ்வேர்ட் அன்னைக்கு போயிட்டு அந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் சாப்பிட்டு வந்துட்டா பாவமெல்லாம் மன்னிக்குதான். இது யாருடைய பிலீவ்? இது பெயர் சபை, குறிப்பா ரோமன் கத்தோலிக்கருடைய பிலீவ். நல்லா புரிஞ்சுக்குங்க, அப்பத்துக்கும் பாத்திரத்துக்கும் மாயாஜால சக்தி எல்லாம் கிடையாது. அன்றாட ஜீவியம் கிறிஸ்துவோட பிக்கப்படலைன்னா, கிறிஸ்துவுடனே நம்மளுடைய ஜீவியம் இல்லைன்னா, அவர் மாதிரி நம்மளுடைய லைஃப் இல்லைன்னா, அந்த பாத்திரத்திலும் அப்பத்திலும் பங்கு பெற நமக்கு தகுதி கிடையாது. கொஞ்சமாவது தேவ பக்திக்குரிய வாழ்க்கை இருந்தா மட்டும்தான் அந்த பாஸ்வேர்டை ஆசரிக்கிறதையே நமக்கு தகுதி. ஸோ அந்த டெவலப்மெண்ட்டை இன்னைக்கு நம்மை நாமே சோதித்து அறிந்து பாஸ்வேர்டுக்கு ஆயத்தமாகலாம். ஸோ இந்த பாடம் பாஸ்வேர்ட் சப்ஜெக்ட் இல்லை, ஆனா எதுக்கு நம்மளை கொண்டு போக போகுது? இப்போ இப்படியெல்லாம் அன்றாட லைஃப்பை சோதிச்சா மட்டும்தான் தேவ பக்தி தேவத்துவமாக நமக்குள்ள முழுமை அடையணும். இப்ப நம்மள எவ்வளவு பேத்துக்கு ஆசை தேவ பக்தி தேவத்துவமாக மாறணும்னு இருக்கா இல்லைங்களா? கை தூக்கும் பார்க்கலாம். எல்லாருக்கும் இருக்கா? தேவ பக்தி தேவத்துவமாக மாறணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கு. நிறைய பேத்துக்கு இல்ல, கை தூக்கல. வாழ்த்துக்கள் அவங்களுக்கெல்லாம். நீங்க என்ன சொன்னாலும் நாங்க இப்படித்தான் இருப்போம்ட்டாங்க. அவர் விசுவாசத்தின்படியே ஆக கடவுள். அப்படின்னா பாடம் ரீச் ஆகுச்சா என்னன்னு எனக்கு தெரியல. புரியுதுங்களா? தேவ பக்தி என்ன ஆகணும்? தேவத்துவமாக மாறணும். இடையில நம்ம என்ன பண்ணணும்? பக்தி விருத்தியை கொண்டு வரணும். இப்ப அந்த பக்தி விருத்தியை தான் இப்ப அன்றாட லைஃப்ல நம்ம சோதிக்க போறோம். குறிப்பாக எல்லா இடங்கள்லையும் நம்ம சோதிக்க போறது இல்ல. தேவ சபையில் கூடி வருகின்ற இடத்துல நம்ம எந்த அளவுக்கு தேவ பக்தியை அன்றாட லைஃப்ல வெளிப்படுத்துறோம் என்பதை சோதித்து பார்க்கலாம். இப்பதான் பாடத்தினுடைய திறவுகோல் வசனத்துக்குள்ள போறோம். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது பாடத்தினுடைய ஆதார வசனம். திறவுகோல் வசனம்னா என்னன்னா, இந்த பாடத்துக்குன்னு ஒரு கீ இருக்கு. இந்த சாவியை போட்டு திறந்து போய் இந்த கண்டென்ட்டை நம்ம பர்சனலா பார்க்க போறோம். இவ்வளவு நேரம் பார்த்தது காமனா தேவ பக்தி அப்படின்னு குறிப்பிடக்கூடிய ஆதார வசனத்தை எடுத்துட்டு பொதுவா தேவத்துவம் தேவ பக்தி அது டெவலப் ஆகுறது எப்படி பார்த்துட்டோம். இப்போ எக்லீஷியாவுக்குள்ள இந்த தேவ பக்தி வீட்டில் விட்டுருங்க, நம்ம வேலை செய்யற இடத்த விட்டுருங்க, நம்ம வெளியில சுத்தி திரியிறோம், பல இடங்களுக்கு போறோம் வர்றோம், விட்டுருங்க. ஒரு காங்கிரிகேஷனுக்குள்ள சபை கூடி வர்ற இடத்துக்குள்ள நம்மளுடைய இறைப்பற்று தேவ பக்தி எந்த அளவுக்கு எடுத்து கட்டப்பட்டு வந்து கொண்டு இருக்கிறது என்பதை சோதிக்கலாம். கொஞ்சம் தூங்குறவங்களாம் தயவு செஞ்சு கண்ணு முழிச்சிட்டு பாடத்தை கவனிங்க. அது பத்தின பாடம் தான் பார்க்க போறோம். ஆலயத்தில் எப்படி நடந்துக்க போறோங்கிறத பார்க்க போறோம். தூங்குறவங்களை கொஞ்சம் அப்படியே பக்கத்துல எழுப்பி விட்டுருங்க. ஆதார வசனம் வாசிங்க. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சாரி, இது 1ஆம் வசனம் இல்ல, 2. வாசிங்க. இல்ல வாசிங்க, படிங்க. நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். போதும். நீ தேவாலயத்துக்கு போகும் போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவதை போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். இது ஆக்சுவலா 2வது வசனமா 1ஆம் வசனமா? அப்ப பிரதர் 2வது வசனத்தை முதல்ல படிச்சாங்களோ? நான் தான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். நம்ம 1 கரெக்டா தானே போட்டிருந்தோம். ஆனா பிரதர் 1ன்னு சொல்லும் போது 2வது வசனத்தை முதல்ல படிச்சாங்க. அதனால இப்ப நான் குழம்பு மடைச்சிட்டேன். ஸோ வசனம் 1 தான் கரெக்ட் இல்லைங்களா? அப்ப 2 கிடையாது, 1 தான். ஏன்னா இங்கிலீஷ் பைபிள்ல மாறி இருக்கு இல்லைங்களா? ஓகே, தேங்க்யூ. இப்ப தேவாலயத்துக்கு போகும் போதுன்னு சொல்லும் போது எதை சொல்றார்? நடை என்பது என்ன? 2வது பார்க்கலாம். தேவாலயம்ங்கிறது இந்த இடத்துல எதை குறிக்கும்னு நினைக்கிறீங்க?
நான் கேள்வி கேட்டுட்டு பாடத்துக்குள்ள போறது உங்களுக்குலாம் டிஸ்டர்பா இருந்தா சொல்லிடுங்க பிரதர், கேள்வி கேட்கக்கூடாது, நீங்க பாடம் மட்டும் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா நான் அப்படி ஃபாலோ பண்ணிக்கிறேன். அப்படி யாருக்கும் கஷ்டமா இருக்கா கேள்வி எழுப்புறது? ஏன்னா கேள்வி எழுப்புறது உங்களுக்கு நன்மை. பாடம் உங்களுக்குள்ள என்ன ஆகும், உள்ளத்துக்குள்ள பதியும், நீங்களும் என் கூட சேர்ந்து டிராவல் பண்ணலாம். இல்லைன்னா நான் ஒரு பக்கம் பேச பாதி பேர் தூங்க அப்படி போயிடும். புரியுதுங்களா? கேள்வி எழுப்புறது நியாயம் தானே? ஓகே. இப்ப தேவாலயம்ன்றது எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்னா, சபை 4 பேர் கூடிட்டாலே என்னங்க தேவாலயம். கன்வென்ஷன் ஹால், எக்லீஷியா, காட்டேஜ் ப்ரேயர் நடக்கிற இடம், ஃபேமிலி ப்ரேயர் பண்ற இடம். ஸோ ஒரு 4-5 பேர் கர்த்தருடைய நாமத்தில் எங்க கூட்டி சேர்க்கப்படுறோமோ அந்த இடத்தை எல்லாம் தேவாலயம் என்று சொல்லலாம். உண்மையான பரிசுத்தவான்களுக்கு தேவ ஆலயம் என்பது ஒருபோதும் உயர்ந்த கோபுரங்களையோ சிலுவையை வைத்திருக்கக்கூடிய கட்டிடங்களையோ குறிக்காது. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சாட்சி அளிக்கிறது. எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தின் நிமித்தம் கூடுறீங்களோ அங்க நான் அவங்க மத்தியில இருப்பேன்னு சொல்லிட்டார். அப்படின்னா 3 பரிசுத்தவான்கள் சந்திக்கிறாங்க அல்லது 2 பேர் கூட சந்திக்கிறாங்க, வாங்க பிரதர் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கலாம்னு உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க, டிஸ்கஸ் பண்றாங்க, பிரேயர் பண்றாங்க. யார் அந்த இடத்துல இப்ப இருப்பாங்க? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்க நடுவுல இருக்குங்கிறார். புரியுதுங்களா? அப்போ இடம் முக்கியம் இல்ல. தேவாலயம் என்று இங்க குறிப்பிடப்படுவது தேவனை ஆராதிக்கும் இடம் என்று நீங்க புரிஞ்சுக்கணும். அது எங்க வேணாலும் நடக்கலாம். நடையை காத்துக் கொள்றதுதான் 2வது வார்த்தை. நடை என்றால் என்ன அப்படின்னா நமது நடத்தைகள், நமது நேரடியான கால்நடையை பத்தி இங்க பேசல. நீங்க தேவனை தொழுது கொள்ள கூடுகின்ற இடங்கள்ல, தேவனை வொர்ஷிப் பண்ணும்படி நீங்க எங்கெல்லாம் கூடி வர்றீங்களோ உங்களுடைய நடத்தைகளை ஜாக்கிரதையா கவனிங்க. சொல்லிட்டு சொல்றாரு, மூடர் பலியிடுவதை போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். மூடர்கள் என்ன செய்யறாங்கன்னா தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். அப்படின்னா இந்த இடத்துல மூடர்னு யாரைத்தான் திட்டுறாரு அப்படின்னா, சத்தியத்தை அறியாத உலக ஜனம் தேவ பக்தியில ப்ராப்பரா இருக்காங்க, தெளிவா இருக்காங்க, பயத்தோட நடுக்கத்தோட இருக்காங்க. உண்மை அறியாத கிறிஸ்தவ உலகம் இன்னைக்கு மாயைக்குள்ள இருந்தாலும் பயபக்தியோட இருக்குது. ஆனால் உண்மையை அறிந்த பின்பு தவறு செய்கிறவங்களை தான் முட்டாளுங்கிறாரு பிரசங்கி. உண்மையான தேவனை பற்றின அறிவை அறிஞ்சு நம்ம ஆலயத்துல தேவ பக்தியோட இல்லைனாலோ, நம்மளுடைய லைஃப்ல தேவ பக்தி இல்லைனாலோ, நம்மள மாதிரி ஒரு ஃபூல் யாரும் இல்லைன்னு சொல்ல வராரு பிரசங்கி இங்க. அப்படி நம்மளுடைய தேவ பக்தியை 3 நிலைகள்ல இன்னைக்கு நம்ம பரீட்சை பார்க்கலாம். ஒண்ணு, நம்மளுடைய நேரம் தவறாமை. நேரத்துக்கு எக்லிஷாக்கு வரோம் இல்லைங்களா, அதுல இது வரைக்கும் நம்மளுடைய தேவ பக்தி எந்த அளவுல வளர்ந்துருக்குன்னு பார்க்க போறோம். 2வது, பேச்சுக்கள் சம்பாசனைகள்னு ஒண்ணு இருக்குல்ல எக்லிஷாக்கு வந்தா, அதுல தேவ பக்தியில எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கிறோம். 3வது, ஒழுக்கம் அல்லது நம்ம வெளிப்புற தோற்றத்துல ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றோம், மேக்கப் பண்ணிட்டு வரோம், இந்த ஒழுக்கம் தேவ பக்திக்குரியதா இருக்கான்னு அன்றாட லைஃப்ல நம்மளுடைய சூழ்நிலைகளை 3 பரீட்சை கல்கள் மூலமாக பரீட்சை பார்க்க போறோம், உரசி பார்க்க போறோம். ஸோ இந்த 3 காரியமும் எக்லீஷியால எந்த அளவுக்கு இருக்கோ இதான் நம்மளுடைய வெளியே நம்மளுடைய காரியங்களை நிர்ணயிக்கும். எக்லீஷியாலேயே நம்மளால வந்துட்டு தேவ பக்தியை இந்த காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்த முடியல அப்படின்னா வெளியில எப்படி நம்ம போயிட்டு தேவ பக்தியை, ஏன்னா இங்க காண்கின்ற சகோதரர்கள் மத்தியில உத்தமமா இல்லைன்னா வெளியில நம்மளை யாருக்கும் சத்தியத்தில் இருக்கிறவங்கன்னு தெரியாது. நம்ம ஒரு நியூ கிரியேஷன் வெளியில அங்க எப்படி வேணாலும் இருக்கலாம் இல்லையா? அப்ப எங்க தான் நம்ம உறுதிப்படுத்த முடியும் நம்மளுடைய பயபக்தியை? சபையில தான் ப்ரூவ் பண்ண முடியும். நான் தேவ பக்தி உள்ளவன், என்னுடைய வாழ்க்கையில நான் புசித்தாலும் குடித்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்வேன் அப்படின்றத 3 விதமான நிலைகள்ல நம்ம என்ன பண்ணலாம்னா சோதித்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நேரம் தவறாமையில் தேவ பக்தி. நேரம் தவறாமை என்று சொல்லும்போது பிராக்டிக்கலாவே போலாம். உங்களுடைய ஆராதனை டைம் என்னங்க? 9:30க்கு ஆரம்பிச்சாங்களா சகோதரர்கள்? ஏன் ஆரம்பிக்கல? எல்லாரும் வரல. சரி, ஏன் வரல? ஏன் வரலன்னா, இப்போ நீங்க 2ஆ பிரிச்சுக்குங்க இந்த பகுதியை, யாரும் வருத்தப்பட்டு கூடாது. ஒரு பகுதி டிராபிக் அல்லது குடும்ப சூழ்நிலை, கட்டாயமாக சிலரால நேரத்துக்கு என்ன பண்ண முடியாது, ரொம்ப தூரம். இப்ப அவங்க எல்லாம் இந்த பாடத்தை என்ன பண்ணிட வேண்டாம், டிஸ்டர்பா புரிஞ்சுக்க கூடாது, யாரெல்லாம் தப்பா எடுத்துக்கூடாது. சிலருக்கு ட்ரூத்ல ஃபேமிலி இருக்க மாட்டாங்க, கணவன் இருக்க மாட்டாரு, மனைவி இருக்க மாட்டாங்க, அவங்கலாம் தடைகளை தாண்டி வரணும், ரொம்ப லாங் டிராபிக் எல்லாம் கடந்து வரணும். அப்படி இருந்துச்சுன்னா உண்மையிலேயே சந்தர்ப்ப சூழல் எப்படி இருக்குங்கிறவங்க இந்த பாடத்துல குற்ற உணர்வுக்குள்ள போக தேவையில்லை. யாரு
உண்மையாய் சந்தர்ப்ப சூழல்ல ஆலயத்துக்கு நேரத்துக்கு வர முடியலங்கிறவங்க இந்த பாடத்தை என்ன பண்ண வேண்டியதில்லை, தப்பா புரிஞ்சுக்க வேண்டியதில்லை, அல்லது குற்ற உணர்ச்சியோட கில்ட்டியா ஃபீல் பண்ண வேண்டாம். எல்லாம் இருக்கு, யாரும் கேட்க ஆள் இல்லை, பேச்சுலரா வர்றாரு போறாரு, அப்படி உள்ளவங்க ஃபேமிலியா ட்ரூத்ல இருப்பாங்க, நினைச்சா டயத்துக்கு வர முடியும். அவங்கள யாரும் கண்ட்ரோல் பண்றதுக்கெல்லாம் சான்சஸே இல்லை. வீட்ல இருந்து ஒரு 1/2 hourல பிரயாணப்பட்டா எக்லிஷியாவுக்கு வரலாங்கிறது சாட்டர்டேவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் பிளான் பண்ண மாட்டாங்க. 9:30 மணிக்கு வரக்கூடிய எக்லிஷியாவுக்கு 8:30 மணி வரைக்கும் தூங்கி எந்திரிக்கிறவங்களுக்கு இந்த பாடம். அல்லது 9:30 மணிக்கு எக்லிஷியாவுக்கு வர்றதுக்கு 9 மணி வரைக்குமே தூங்குறவங்களுக்கு இந்த பாடம், அல்லது 9:15 வரைக்கும் தூங்குறவங்களுக்கு இந்த பாடம், அல்லது இங்க வந்தும் தூங்குறவங்களுக்கு அந்த பாடம். நம்ம தேவ பக்தியை சோதித்து பார்க்கறதா அந்த பாடம். அப்போ சகோதரர் ரசல் சொல்லும் பொழுது சுபாவம், சந்தர்ப்ப சூழலால சிலருக்கு டயத்துக்கு வர முடியலங்கிறது குற்றப்படுத்தக்கூடாது, தப்பு அது. இப்ப பெங்களூர், சென்னை மாதிரி சிட்டிலலாம் நீங்க சாதாரணமா டயத்துக்கு வர முடியாது, அவ்வளோ டிராஃபிக் இருக்கு சரிங்களா. சின்ன சின்ன நகரங்கள்ல இருக்கிறவங்க எல்லாம் நடந்து கூட எக்லிஷியாவுக்கு வர்ற மாதிரி ஊர்கள் எல்லாம் இருக்கு, புரியுதுங்களா. ரொம்ப பக்கத்துல அங்கெல்லாம் கூட இந்த தவறு நடக்குது. ஆனா உண்மையிலேயே டிராஃபிக்கு, ரொம்ப டிஸ்டன்ஸு அப்படிங்கும்போது அந்த மாதிரி சூழல்ல பக்தி இருந்தும் டயத்துக்கு வர முடியாதவங்க சோர்ந்து போக வேண்டாம். பிரதர் என்ன சொல்றாருன்னா, பக்தி விருத்தியை வளர்க்க வேண்டிய சூழல் இருந்தும் இதை சுபாவமாகவே நேச்சராகவே வச்சிருப்பாங்க. இந்த பிரதர்னா 9:30 மணி ஆராதனைக்குன்னா 11 மணிக்கு தான் எக்லிஷியாவுக்கு வருவாருங்கிறத ஐடென்டிட்டியாவே வச்சிருப்பார். அவர்னா லேட்டா வர்றவரா அப்படின்னு கேட்கலாம். இந்த சிஸ்டரா, ஆமா அவங்க ரொம்ப டூ மச்சா லேட்டா வருவாங்களே அவங்க தானே, அப்படி அடையாளப்படுத்துற அளவுக்கு இருந்தாங்கன்னா இதுக்கு பேர் என்ன இல்லைன்னா கொஞ்சம் கூட தேவ பக்தியில அவங்க வளரல என்பதை காட்டுதான். சந்தர்ப்ப சூழலால் நேரம் தவறாமை என்பது வேற. எல்லாம் தெரிஞ்சு, நாளைக்கு சண்டேன்றது இன்னைக்கு தெரியுமா இல்லைங்களா, சாட்டர்டே தெரியுமா இல்லைங்களா. அப்ப ஃபேமிலியோட பிளான் பண்ண கூடியவர்கள் இவ்வளவு நேரம் எடுக்கும் தெரியும் இல்லைங்களா. காலையில இவ்வளவு நேரத்துல எந்திரிக்கணும், பாத்ரூம் போகணும், குளிக்கணும், சாப்பாடு செய்யணும், பிள்ளைகள் எல்லாம் கிளப்பணுங்கிறது பிளான் தெரிஞ்சிருந்து ஒரு ஒழுங்குக்குள்ள வரலைன்னா பரலோகத்துக்கு போய் உலக ஜனங்களை நம்ம எப்படி கைட் பண்ணும். நாளைக்கு உயிர்த்தெழுதல்ல வர்ற ஜனங்களுக்கு ஒழுக்கத்தை நீங்களும் நானும் எப்படி கத்துக் கொடுக்கறதுன்னு கேட்கிறேன். பாயிண்ட் புரியுதுங்களா. சோ தவறு என்பது வேற, தப்பு என்பது வேற. தவறு என்பது தடுமாற்றத்தினால வர்றது, தப்பு என்பது பிளானாவே பண்ணிட்டு இருக்கிறது. எனக்கு இது தெரியும், இதை திருத்திக்க என்னால முடியும், ஆனா என் சுபாவத்தை நான் மாற்றிக்கொள்ளவே இல்லைங்கிறதுக்கு பேர் தான் இந்த தவறு. பாருங்க, முதல்ல வார்த்தையை படிங்க, மத்தேயு 18:20. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். இப்போ லேட்டா வர்றவங்க, வேண்டுமென்றே லேட்டா வர்றவங்க அப்படி வச்சுக்குவோம், யாரை காக்க வைக்கிறாங்க இந்த வசனத்தின் அடிப்படையில? சபையினுடைய எல்டரையா, டீக்கன்ஸையா, அல்லது சேர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி இந்த ஹாலை கூட்டி பெருக்கினவங்களையா, அல்லது எக்லிஷியாவுடைய ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ண பிரதர்ஸுங்களையா, கர்த்தராகி இயேசுவையா, யாரை காக்க வைக்கிறோமா? ஸோ எழுதி வச்சுக்கோங்க, தேவ பக்தி என்பது முதல்ல கூடுகைக்கு நேரத்துக்கு வர்றதுல வெளிப்படணும். பிரதர் எனக்கு ஒன்றும் வேலை இல்லை பிரதர், நான் மெதுவா போய்க்கிறேன். ஓகே, எந்த வேலையும் இல்லைன்னா மெதுவா வரலாம், ஆனா எந்த நேரத்துக்கு வந்திருக்கணும்? எக்லிஷியா ஆரம்பிக்கின்ற அந்த டயத்துக்கு வர்றதுல தான் நம்மளுடைய தேவ பக்தியை வெளிப்படுத்த முடியும். எந்த சிந்தை இருக்கணும்னா, அவர் எல்டர், அவருக்கு பொறுப்பு இருக்கு, அவர் போறார். டீக்கன்ஸ் அவங்களுக்கு கிளீனிங் ஒர்க் இருக்கும், அவங்க போவாங்க, இது அவங்களுடைய ஜாப், அவங்க கணக்கு கொடுத்துக்கிட்டோம், எனக்கு என்ன அப்படின்றதை விட நான் போறதுக்கு முன்னாடி ஒருத்தர் அசம்பிளா இருப்பார். எல்டர்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கிறார். அவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க நடுவில் இருக்கிறேன். இந்த இடத்துல பிதாவாகிய தேவனை அவர் சொல்லல, முதல்ல யாரை சொல்றாரு? இப்ப ஆண்டவர் இருக்கிறாருனாலே அந்த இடத்துல யார் இருக்கிறாங்கன்னு அடுத்த அர்த்தம் சிம்பிள். ஆண்டவர் இருந்தா அங்க யார் இருப்பாங்க? அப்ப நம்ம யாரையும் சேர்த்து காக்க வைக்கிறோம்? ஒரு ஆராதனையில் இனிமேல் நேரம் தாமதத்தை சுபாவமாகவே பண்ணணும் அப்படின்னா, கூடி வர்றதுக்கு டைம் இருந்தும் சூழ்நிலைகள் இருந்தும் நேரத்தை நம்ம ஃபாலோ பண்ணலைன்னா யாரையும் காக்க வைக்கிறோமா? பிதாவாகிய தேவனையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஆண்டவரே, எங்களுக்கு நிறைய வேலைகள் எல்லாம் இருக்கு, உங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை, நீங்க என்ன பண்ணுங்க இருங்கன்னு சொல்றதுக்கு சமம் இது. இதை எவ்வளவு நாள் நம்ம சீரியஸா உணர்ந்திருப்போம்? ஏன் இதை முதல் பாயிண்டா எடுத்து பாக்குறோம்னா, இதுலயே நம்ம என்ன வளர்ச்சி அடையலைன்னா, மகா பரிசுத்தமான விசுவாசமாகிய சத்தியத்தை கேட்டதுக்கே அர்த்தம் இல்லை. அஞ்ஞானிகளுக்குள்ளும் இருக்கிற தேவ பக்தி இல்லையா அது? சத்தியத்தை அறியாதவர்கள் கூட ஒரு செருப்பு காலோட ஒரு கோயிலை கிராஸ் பண்ண மாட்டாங்க.
மாலை அனுபவிச்சா நான்வெஜ் எடுக்க மாட்டாங்க. முடி காணிக்கை கொடுக்கறதுலையும் நெருப்புல நடக்கிறதுலையும் அவ்வளோ பக்தியை அவங்களால வெளிப்படுத்த முடியும்னா, ஜீவனுள்ள சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்கிற ஜனங்களாகிய நீங்களும் நானும் எப்படிப்பட்ட தேவ பக்தி உள்ளவங்களா இருக்கணும்ன்றத ஒவ்வொருத்தருடைய மனசாட்சியில நீங்க கேட்டு பாருங்க. அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது 2 கொரிந்தியர் 6:3, இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடறல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். இந்த வசனத்தை ஏன் வாசிக்க சொன்னோம் தெரியுங்களா? இந்த இடத்துல டைமிங் பத்தி பேசல. யாதொன்றிலும் இடரல் இருக்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தப்பா? இப்ப நீங்க கேட்கலாம், பிரதர் எங்களுக்கு சுயாதீனம் இருக்கு, நாங்க காலம் தாமதமா எக்லிஷாக்குள்ள நுழையிறதுனால நாங்க தேவனுக்கு கணக்கு கொடுத்துக்கிறோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை, இதை ஏன் பேசுறீங்க அப்படின்னு உங்கள யாராவது கேட்டா பதில் என்ன தெரியுங்களா? தாமதமாக வருகிற ஒருவர் எல்லாருடைய கவனத்தையும் டைவர்ட் பண்றாரு ஃபர்ஸ்ட். புரியுதுங்களா? இப்போ ஒருத்தருக்கு சேர் இல்லைன்னு சொல்லிட்டு 4 பேர் எந்திரிச்சு அவருக்கு இடம் கொடுப்பாங்க. நடந்திருக்கா இல்லைங்களா? எல்லா எக்லிஷாலையும், நான் போற எக்லிஷாலெல்லாம் பார்க்குறேன், எங்க எக்லிஷாலையும் பார்த்துருக்குறேன், இங்கேயும் நம்ம பார்த்துருக்கோம். அதை வச்சுதான் சொல்றோம். ஒருத்தருக்காக எந்திரிப்பாங்க. அவர் யாரா இருப்பார் தெரியுங்களா? எக்லிஷா ஆராதனையின் ஒழுங்கை மதிக்காதவரா இருந்திருப்பாரு. அவருக்கு 4 பேர் எந்திரிச்சு சேரை நகட்டுவாங்க. எந்திரிங்க எந்திரிங்க. இங்க அட்டென்ஷன்ல இருக்கிற ஆராதனை முறை என்ன ஆயிட்டு இருக்கும்? டிஸ்டர்ப் ஆயிட்டு இருக்கும். எல்லாருடைய கவனமும் யார் பக்கம் போயிட்டு இருக்கோம்? இந்த ஆராதனையை மதிக்காத நபருக்கு மரியாதை கொடுத்துட்டு இருப்பாங்க. சேர் கொடுக்கறதுக்காக எந்திரிச்சிட்டு இருப்பாங்க. அவர் ரொம்ப கூலா வந்து உட்காருவார். சொல்லுங்க, சுயாதீனம் பெருசா, அநேகருடைய பக்தி விருத்தி பெருசா? யாதொன்றிலும் இடரல் உண்டாகக்கூடாது. இப்ப எங்களுக்கு சுயாதீனம் இருக்குங்கிற ஒரு பாதையை நம்ம சுயாதீனத்தை தப்பா கையாண்டோம்னா என்ன ஆயிடும் தெரியுங்களா? யாரு வளர்ந்தா எனக்கு என்ன, வளராட்டி எனக்கு என்ன, யாரு கவனம் கொடுத்து பாடம் கேட்டா என்ன, கேட்காட்டினா, அந்த ஒரு 5 நிமிஷம் என்ன ஆகுது தெரியுங்களா? பேசிக்கொண்டு இருக்கிற சகோதரனுக்கு எந்த இடத்துல பேசணுங்கிறத மறந்துருப்பாரு. புரியுதுங்களா? கவனித்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஒரு கான்டாக்ட் இருந்திருக்கும்ல, அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆயிடும், அந்த ஆவியே டல் ஆயிடும். இப்போ அசம்பிள் ஆகி ஒரே இடத்துல எல்லாரும் கேதர் ஆன பின்னாடி ஒரு ஆராதனை ஒழுங்குமுறை தொடங்கி முடிகிற வரைக்கும் எல்லாரும் அட்டென்ஷன்ல இருக்கிறதுக்கும் தன் இஷ்டப்படி ஒவ்வொருவரும் வந்து போறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லைங்களா? சந்தை வெளிகள் தான் அப்படி இருக்கணும். இன்னைக்கு புறஜாதி கடவுள்களை வணங்குற இடத்துல எல்லாரையும் ஒரே இடத்துல நில்லுங்க நிக்க வைக்க முடியுமா? ஏன் முடியாது? அவங்க தேவ பக்தி எப்படி இருக்கு? அதுல அவங்க உண்மையா இருக்காங்க, தெரியாத விஷயத்துல, உண்மை இல்லாத விஷயத்துல. ஆனாலும் ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி தான் போவாங்க. ஒரு கோவில் திருவிழாக்கு போறாங்கன்னா அங்க என்டர்டைன்மெண்ட் இருக்கணும், யாரையும் ஒரு இடத்துல நிக்க வைக்க முடியாது. ஆனால் தேவனை ஆராதிக்கிற இடம் சந்தை வெளிகள் இல்லை. இதைதான் ஆண்டவர் சொன்னார், என் பிதாவின் வீடு எப்படி இருக்கணும்? நீங்க கல்லர் குகையாக்கிட்டீங்களே, இது சந்தை வெளியாக்கிட்டீங்களே. ஏன் சொன்னாரு? எல்லாத்துக்கும் ஒரு அட்டென்ஷன் இருக்கணும். நாம சுயாதீனம் உள்ளவர்கள் தான், கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள்ங்கிறதையும் மறந்துடக்கூடாது. நம்ம உலகத்திலிருந்து மீட்கப்பட்ட சுயாதீனம் உள்ளவர்கள் கிறிஸ்துவுக்கு அடிமைகள். அப்ப அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? கிறிஸ்துவுக்கு எப்படி அடிமையாக முடியும் அப்படின்னா, அவருடைய கோட்பாடுகளுக்குள்ள கட்டுப்படுறத பொறுத்து தான் நம்ம கிறிஸ்துவுக்கு அடிமைகளாக முடியும். இல்ல யாருக்குமே அடிமை இல்லைன்னு நம்மள தேவன் சொல்லல. நீங்க உலகத்துக்கு தான் விடுதலையா இருக்கிறீங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மீட்கப்பட்ட அடிமைகள். அப்படின்னா அவர் விருப்பப்படி செய்யணுமா இல்லைங்களா? சோ நம்மளுடைய தேவ பக்தி முதலாவது டயத்துக்கு ஆராதனைக்கு வரும்போது இந்த இருக்கைகள் எல்லாம் நகற்றது, இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வராது, ஸ்பீக்கர்ஸுகளுடைய கவனம் சிதறாது. குறிப்பாக பாடல் முதல் இறுதி பிரேயர் வரைக்கும் உங்களுடைய பங்களிப்பு இருக்கணுங்கிற ஆசை இருக்கணுமா இல்லைங்களா? எல்லாருக்கும் சினிமா தியேட்டர்ல தான் எழுத்து போடும்போது 4 பேர் நடந்து வருவாங்க, கொஞ்சம் சீன் போன பின்னாடி 4 பேர் வருவாங்க, படம் போயிட்டே இருக்கும், டிக்கெட் கொடுத்துட்டே இருப்பாங்க. இதெல்லாம் உலகத்துல இருக்கும்போது நம்ம பார்த்துருக்கோம். எக்லிஷியா சினிமா தியேட்டர்ஸ் இல்லை இல்லைங்களா? நம்மளுடைய பங்களிப்பு துவக்க பாடல் பாடி ஆசீர்வாதம் முடிகிற வரைக்கும் இருக்கணுங்கிற ஆசை. ஆசைங்கிறத விட இது ஆசீர்வாதம். இன்னைக்கு அநேகருக்கு அநேக எக்லிஷியால பார்க்க முடியுது, பாடல், ஜெபம், மன்னா, வாக்கு தத்தங்கள் வாசிக்கிற பகுதியெல்லாம் இன்டர்வல். அது வரைக்கும் அசம்பிள் ஆயிக்கலாம் இல்லைங்களா? எக்லிஷியால எக்ஸ்கியூஸ் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க சகோதரர்கள். என்ன கேட்பாங்கன்னா, பிரதர் எக்லிஷியாவுக்கு போகணும், என்ன சப்ஜெக்ட் ஆரம்பிச்சிருக்காது, இப்படிலாம் சொல்லி நான் கேட்டிருக்கேன். இல்ல பிரதர் இப்பதான் மன்னா வாசிட்டு இருப்பாங்க, இப்படிதான் பேசுவாங்க டிராவல்ல. இல்ல இப்பதான் பாட்டு போயிட்டு இருக்கு, இன்னைக்கு 2 பாட்டு இருக்குல்ல, 2வது பாட்டு போயிட்டு இருக்கோம். என்னன்னா அதெல்லாம் அவங்களுக்கு என்ன இல்ல, முக்கியத்துவம் இல்லையா? அதான் பார்க்கும்போது வேதனையா இருந்துச்சு. இதெல்லாம் ஆராதனையில தானே வருது. அப்ப ஆராதனையில தேவ செய்தி மட்டும் அப்படின்னு இருந்தா அப்ப என்ன நடக்கும்? இப்பதான் பாதி சப்ஜெக்ட் போயிருக்கோம், கன்க்ளூஷன் போய் என்ன பண்ணிக்கலாம், கேட்டுக்கலாம், அப்படி சொல்லுவோமோ? அப்போ துவக்க பாடல் முதல் இறுதி வரைக்கும் நம்மளுடைய பங்களிப்பு இருக்கணும்.
குறிப்பாக தேவனை நம்ம கர்த்தர் இயேசுவை காக்க வைக்கக்கூடாது. நான் கிறிஸ்துவுக்குள் வளர்ந்திருக்கிறேன் என்பதை ஒரு ஆராதனை கூடத்துல நம்ம நிச்சயப்படுத்தணும். முதலாவது சில எக்ஸ்பிளைன் படிக்கலாம் பிரதருடைய எழுத்துக்கள்ல. ஒழுங்குமுறை புத்தகம், இது ரீப்ரிண்ட் ஆர்டிக்கல் தான், தமிழாக்கம் உங்களுக்கு ஆதாரம் கொடுக்குறேன். புது சிருஷ்டி ஒழுங்குமுறை புத்தகத்துல 98வது பக்கம் வாசிங்க. காலம் தவறாமை குறித்து. காலம் தவறாமை குணலட்சணத்திற்கான ஒரு சான்று. நம்ம வளர்ந்துருக்கிறோங்கிறதுக்கு சாட்சியே நம்ம நேரத்துக்கு வர்றதுங்கிறாரு. நானா சொல்லல, நீங்க பேசும்போது பிரதரா பேசுறாரான்னு நினைச்சிடக்கூடாது. காலம் தவறாம இருக்கிறீங்கன்னா தான் நீங்க குணலட்சணத்துல வளர்ந்துருக்கிறீங்கன்னு ஆரம்பிக்கிறார். சிலர் தங்களது நடையை மாத்திரமல்லாமல் தங்கள் கை கடிகாரத்தினையும் கவனிப்பது அவசியமாய் இருக்கின்றது. கூடுகைக்கு கால தாமதமாக வருதல் என்பது நீதி மற்றும் அன்பு இரண்டின் கொள்கைகளுக்கும் முரணானவை ஆகும். கூடுகையில் கலந்து கொள்பவர்கள் யாவரும் மற்றவர்களுக்கு நீதியாய் காணப்படும் வகையில் தாங்கள் சரியான நேரத்திற்கு வரத்தக்கதாக பார்த்து கொள்ள வேண்டும். நியமிக்கப்பட்ட நேரத்திற்கு கூடுகைக்கு தாங்கள் தாமதமின்றி வரத்தக்கதாக தங்கள் அலுவல்களை ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்ததை இங்க ஷார்ட்டா படிச்சிருக்கோம். சரி, நீதியிலையும் அன்புலையும் வளரலன்னு சொல்றாரு. அந்த 2 பாயிண்ட் புதுசா இருந்தது. என்ன சொல்றீங்க? இதுக்கு என்ன புரிந்து கொள்றீங்க அப்படின்னா, காலம் தாமதமா வர்றவங்க மற்றவங்க மேல அன்புல வளராதவங்க. மற்றவங்களுடைய நலன்ல அக்கறை இல்லைன்னு சொல்லும் போதே யார் மேலே எனக்கு அன்பு இல்லைன்னு தான் அர்த்தம். நீதியிலேயே வளரலன்னு அர்த்தம். நான் இப்ப உள்ள நுழையிறேன், என்ன அநேகர் பார்க்குறாங்க. நான் எனக்குள்ள நீதியை முதல்ல அமுல்படுத்தணும். எனக்குள்ள நீதிங்கிற கொள்கை வளர்ந்துருக்கணும். நான் சரியா இருக்கணுங்கிறது தான் நீதி. நீ சரியாங்கிறது அது அன்பு கிடையாது. புரியுதுங்களா? நீதியை நம்ம மேல அப்ளை பண்ணணும், அன்பை பிறர் மேல காட்டணுங்கும் போது நான் நேரத்துக்கு போவேன், பங்கெடுப்பேன், யாருக்கும் இடரல் உண்டாக்காத இருப்பேங்கிறது நீதி. நீதியில நான் வளர்ந்துருக்கிறேன். நான் லேட்டா போனேன்னா எல்லாருக்கும் கவனம் சிதறுமே, அநேகருடைய பக்தி விருத்தி சீர்குலையுமே நினைக்கிறது மற்றவங்க மேல நம்ம யோசிக்கிற அன்பு. ஸோ இந்த 2 கேரக்டர்லையும் லேட்டா வர்றவங்க வளரவே இல்லைங்கிறாங்க. கவனிச்சிங்களா? நான் சொல்லலை, ரசலுடைய எழுத்து. காலம் தவறி கூடுகைக்கு வர்றவங்க இவ்வளவு பாயிண்டா யோசிக்கலே பிரதர்னு ஒருவேளை நீங்க நினைக்கலாம். பட் நம்ம அன்புலையும் நீதியிலையும் வளரலங்கிறது இதனுடைய சாட்சி. நெக்ஸ்ட் ஸ்லைடு வாசிங்க சகோதரி. 99வது பக்கம். காலம் தவறாமல் காணப்படுவதற்கும் மற்றும் மற்றவர்களுக்கு தொந்தரவு அளிக்காமல் இருப்பதற்குமான நம்முடைய பிரயாசங்களானது கர்த்தரினால் கிறிஸ்தவ குணலட்சணத்தினுடைய வளர்ச்சிக்கான சான்றுகளாக சந்தேகத்திற்கிடமின்றி பார்க்கப்படும். கர்த்தர் உங்களை எதுல சந்தேகம் இல்லாம பாப்பாராமா? காலம் தவறாம பிள்ளைங்க வந்துட்டாங்கனாலே இவங்க வளர்ந்துகிட்டு இருக்காங்கன்னு கர்த்தர் உங்க மேலேயும் என் மேலேயும் பிரிய வைக்கிறாராம். முதல் சாட்சியா அதை தான் பாக்குறாரு நம்ம லைஃப்ல. நெக்ஸ்ட். மற்றும் இவைகள் அவரால் அங்கீகரிக்கப்படும் மற்றும் இவைகள் ராஜ்யத்திற்கு நாம் ஆயத்தமாகுவதற்கு உதவுகிறதாக இருக்கும். ராஜ்யத்துக்கே தகுதியா இல்லையாங்கிறது இதுல ப்ரூவ் ஆகுமா? நேரத்துக்கு கூடுகைக்கு வந்தீங்கன்னா ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுக்கலாமா வேணாமாங்கிறது இதனால டிசைட் ஆகுதான். கவனிச்சுக்கோங்க. அப்புறம் மற்றவர்களுடைய உரிமைகளின் விஷயத்தில் அலட்சியமாய் இருப்பவன் தான் அன்பின் ஆவியில் கிறிஸ்துவின் ஆவியில் குறைவுபட்டிருப்பதை வெளிப்படுத்துபவனாய் இருப்பான். கவனிச்சிங்களா? எந்த பாயிண்ட்டும் நானா சொல்லல. மற்றவங்களுடைய நலன்கள்ல கவனம் இல்லாத இருக்கவன் கிறிஸ்துவின் ஆவியில அன்பின் ஆவியில குறைவுபட்டு இருக்கிறான் என்பதை வெளிப்படையா காட்டுறாங்க. கிறிஸ்துவின் ஆவி இல்லாமல் நன்கு வளர்ச்சி அடையாமல் இருப்பவன் எவனும் ராஜ்யத்தில் இடம்பெறான். ஆகையால் இவ்விஷயங்கள், அதாவது ஒழுங்கற்ற பிள்ளைகள், கூடுகைகளுக்கு தாமதமாய் வருதல் முதலானவைகள் ராஜ்யத்தில் இடம்பெறுவதற்குரிய நம் தகுதி நிலையினை பாதிப்பவைகளாய் இருக்கின்றன. குழந்தைகளை சேர்க்கிறார் பார். நீங்க நேரம் தவறாமல் இருந்தால் மட்டும் பத்தாது, சேட்டை பிடிச்ச குழந்தைகளை வச்சிருந்தீங்கன்னா உங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். அந்த குழந்தைகள் இங்கிட்டு ஓடி அங்கிட்டு விளையாடுறது, மற்றவங்களுடைய கவனத்தை திசை திருப்புறது, பார்த்து சிரிக்கிறது, அந்த குழந்தைகள் அழகா இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளை வச்செல்லாம் விளையாண்டுட்டு இருப்பாங்க கடைசி ரோல எல்லாம் உட்காந்துட்டு. நிறைய சபைகள்ல பார்த்துருக்கோம். பக்தி விருத்தியை உண்டாக்க வந்த இடத்துல குழந்தைகளை பொம்மை வச்சு விளையாண்டுட்டு இருக்கிறதுக்கு நம்ம வரல. அப்ப என்ன சொல்றாருன்னா, விளையாட்டுத்தனமான உங்கள் குழந்தைகளை கூட பேரண்ட்ஸ் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க தெரிஞ்சுக்கணும். இங்கே அதெல்லாம் இல்லை, பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சில இடங்கள்ல எல்லாம் எக்லிஷான்னு யோசிக்கவே மாட்டாங்க. ஃபுல்பீட்ல இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் ஒரு குழந்தை ஓடிக்கிட்டே இருக்கும் பாடம் முடிகிற வரைக்கும். அது பேசும்போது நமக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். பாடத்தை விட்டுட்டு எல்லாரும் அந்த குழந்தை ஓடுறதே கவனிப்பாங்க. அந்த கொலுசு சத்தம், அது சிரிக்கிறது. ஏன்னா இங்கே விட்டுட்டு குழந்தை கியூட்டா இருக்குன்னு அங்க கவனம் போயிடுச்சு. இப்ப பார்க்க இதுல பாவம் ஒண்ணும் இல்லை, ஆனா இது ஒரு வஞ்சனையா இல்லையா? அதான் சொல்றாரு, சேட்டை பிடிச்ச குழந்தைகளை கண்ட்ரோல் பண்ணுங்க. இது கூட பக்தி விருத்தி, இது கூட நம்ம அன்புல வளர்றது. படிங்க. இது நிமித்தம் நம்முடைய கிரியைகளின் அடிப்படையில் நாம் நியாயம் தீர்க்கப்படுகின்றோம் அல்லது மற்றவர்களை அவர்களது கிரியைகளின் அடிப்படையில் நியாயம் தீர்ப்பதற்கு நாம் உரிமை பெற்றிருக்கின்றோம் என்ற அர்த்தத்தில் நாம் சொல்லுகின்றோம் என்பதாகாது.
குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் என்று கர்த்தர் கூறியுள்ளார். கர்த்தருடைய சித்தத்தை செய்திடுவதற்கான நம்முடைய பிரயாசங்களானது நம்முடைய இருதயங்களுடைய விருப்பங்களுக்கு சமமாய் இருக்கின்றது என்பதை நாம் காட்ட வேண்டும். இப்படியாக ஜீவிப்பதற்கான தீர்மானங்களை செயல்படுத்துவோமானால் உயிர்த்தெழுதலில் நம்முடைய மறுரூபம் அடைதலை நாம் அனுபவிக்கும் போது நாம் மகிழ்ச்சி அடைபவர்களாய் இருப்போம். பாருங்க, இந்த பாயிண்ட் எல்லாம் படிக்கும் போதும் எழுதும் போதும் மற்றவங்களை நியாயம் தீர்க்கிறதா அர்த்தப்படாதுன்னு சொல்ல வர்றார். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். எப்பயுமே என்ன ஒரு திங்கிங் நமக்குள்ள ஓடும்னா, முன்னின்று வழி நடத்துறவங்களோ பேசுறவங்களோ இது போன்ற ஹார்டான பாயிண்ட் பேசினா இவர் ஏன் இதெல்லாம் சொல்றாருங்கிற எண்ணம் பிராக்டிக்கலாவே உருவாகும். இதே நான் உள்ளூர்ல இருந்து பேசினா ரொம்பவே என் மேல உங்களுக்கு கசப்பு வரும். புரியுதுங்களா? வெளியூர்ல இருந்து எப்பவாவது வந்து பேசிட்டு போறதுனால கொஞ்சம் கோபம் கம்மியா இருக்கும். புரியுதுங்களா? இதே எங்களுடைய சொந்த சபையில நான் பேசினா என் மேல பகை என்னாகும்? அதிகமா. இது உள்ளூர்ல தீர்க்கதரிசிக்கு கனம் இல்லைன்னு ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு ஒத்துதான் இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே போகுது. சொந்த ஊர்ல சத்தியத்தை ஸ்ட்ரிக்டா உள்ளூர்ல இருக்கிற ஊழியக்காரங்க பேசினா அடுத்த கேள்வி இவர் சரியா அப்படின்னு கேட்பாங்க. உண்மையா இல்லைங்களா? அதனால இந்த பாயிண்டை எவ்வளவு பெருந்தன்மையா பார்க்கணும்னா, எல்லாரும் முன்னேறணும், எல்லாரும் ராஜ்யத்துக்கு தகுதியாகணும். அதுல நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய சகோதரர்களும் ஒரு கருவிதான், அவற்றையும் குற்றம் இருக்கும். எனவே ஒருவரை ஒருவர் நியாயம் தீர்க்கும்படி இவைகளை பாராமல் எல்லாருடைய பக்தி விருத்திக்காக அனைவருமே ராஜ்யத்துக்கு தகுதியாகி கொண்டிருக்கிறோம். இதன் மூலமாக மட்டுமே உயிர்த்தெழுதல்ல மறுரூபமாக்கப்பட முடியும். படிப்படியா எப்படி நம்ம மறுரூபமாக்க முடியும்? இந்த டெவலப்மெண்ட் தான், இந்த பக்தி விருத்தி தான். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நாளுக்கு நாள் மறுரூபமாகுங்கள்னு இன்னொரு இடத்துல பவுல் சொன்ன வார்த்தைக்கு ஒத்து போகுது. புரியுதுங்களா? இப்ப மனம் புதிதாகிறது அன்றாட கிரியைகள்ல முக்கியமாக நேரம் தவறாமை, கூடுகையில் நம்ம காட்டக்கூடிய பக்தி விருத்தி, குறிப்பாக குழந்தை வளர்ப்பு வரைக்கும் இதுல காணப்படும். இங்க நம்ம வெளியிலலாம் போகல, வீட்டுல குழந்தைகளை எப்படி வளர்க்குறோம், வீட்டுல எப்படி நடந்துக்கிறோம், இதெல்லாம் பார்க்க ஒன்லி நேரத்துக்கு கூடுகைக்கு வரும் பொழுது இந்த எக்லீஷியால நம்மளுடைய அட்டென்ஷன் எப்படி இருக்குங்கிறது தான் முதல் பாயிண்ட். பாயிண்ட் நம்பர் 2, பேச்சுக்கள் மற்றும் சம்பாஷணைகளில் இறைப்பற்று அல்லது தேவ பக்தி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இதுவும் சுயாதீனம்ங்கிற ஒரு பார்வையில அநேக சகோதர சகோதரிகளால வெகு நாட்களாக மீறப்படுகிற ஒரு விஷயம்தான். பிரியமானவர்களே, கூடுகைக்கு வந்த உடனடியாக அநேக சபைகளை நம்ம பார்த்துருக்குறோம், கேஷுவலா இருப்பாங்க. என்ன பேசிக்குவாங்கன்னா, போற வாரம் முழுக்க எங்கெல்லாம் போயிட்டு வந்தோம், யார் வீட்டில எல்லாம் என்னெல்லாம் நடந்துச்சு, காட்டேஜ் மீட்டிங்ல என்ன நடந்துச்சு, என்ன சாப்பிட்டோம், எந்த சகோதரர்களை மீட் பண்ணோம், உலகத்துக்குள்ள என்ன வேலை பார்த்தோம், எங்கெல்லாம் டிராவல் பண்ணிட்டு வந்தோம்னு கேஷுவலா பேசிட்டு அந்த ஆராதனை ஆரம்பிச்சு மைக்ல நின்று எல்லாரும் வந்து நேர்ல சேர்ல உட்காருங்க, எல்லாரும் பாடல் பாடுறதுக்கு ஆயத்தமாகன்னு எல்டர் கூப்பிடுற வரைக்கும் முறையாக அந்த இருக்கைக்கு வந்து அமர மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, நமக்கு தான் சுயாதீனம் இருக்குல்ல. நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, யாரும் நம்மளை கொஸ்டின் கேட்க முடியாதுன்னுட்டு விருப்பப்படி வந்து கேஷுவலா பேச ஆரம்பிச்சிருவோம், பழக ஆரம்பிச்சிருவோம், ஜோவியலா இருக்க ஆரம்பிச்சிருவோம், சிரிக்க ஆரம்பிப்போம். பட் இது எதுவுமே நம்மளை கண்ட்ரோல் பண்றதுக்கோ குற்றப்படுத்துறதுக்கோ எடுத்துக்க கூடாது. சகோதரர் நிறைய விஷயங்களை ஸ்லைட்ல நம்ம படிக்க போறோம், பேசியிருக்கிறாரு. இங்க வரும்போது முதல் பாயிண்ட்ல பார்த்ததுதான், தேவனை தரிசிக்க வர்றோம், கர்த்தர் இயேசுவை மகிமைப்படுத்த வர்றோம். ஸோ நமக்காக காத்திருக்கக்கூடிய தேவனுக்கு முன்பாக, கிறிஸ்துவுக்கு முன்பாக நம்ம போய் உக்காந்தவனே எத்தனை பேர் ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கிறோம்? ஒரு இருக்கையில வந்து உக்காந்தவனே ப்ரேயரோட என்னைக்காவது இருந்திருக்குமா? முக்கியமான கேள்வி. ரெண்டாவது, அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சு. இப்ப பக்கத்துல வர்ற இன்னொரு சகோதரனோ சகோதரியை என்ன பண்ணுவாங்க, ஒரு டைவர்ட் பண்ண பார்ப்பாங்க. அவர் பிரேயரா இருக்கும்போது இவரும் பார்ப்பாரு, சரி நம்மளும் பிரேயர் பண்ண. பேச்சு கொடுத்தாலும் அவங்க வீண் பேச்சு பேசுறதுக்கு ஒருத்தர் இடம் கொடுக்கலங்கும் போது அடுத்தால இதை நம்ம உணர்ந்துருக்கிறோம். ஒரு சேர்ல வந்து உட்கார ஒரு பிரேயர் பண்றாருன்னா இதுதான் தனக்கு முன்மாதிரின்னு அடுத்தவர் எடுத்துக்குவார். இப்ப அவர் வந்து உட்கார்ந்தோடனே ஜோவியலா பேசி சிரிக்க ஆரம்பிச்சோடனையும் ரெண்டாவது நபருக்கும் அதே ஆவி தொற்றிருக்கு. இவங்களை பார்க்குற மூணாவது நபர் இன்னும் பேசுவார். இந்த ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இருதயங்களும் சிந்தனைகளும் பலவிதமான தவறுகளை பண்ணிடும். ஸோ ஒரு முறையான ஒரு பாருங்க, இராணுவங்களை எடுங்க, ஸ்கூலை எடுங்க, என்ன நடக்குது ஒரு ஸ்கூல்ல, என்ன நடக்குது? சாதாரண ஒரு குழந்தைகளை கொண்டு போய் நம்ம சாதாரண பிளே ஸ்கூல்ல சேர்த்து விடுறோம், அங்கிருந்து என்ன கற்றுக் கொடுக்குறாங்க? ஒரு பீரியட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அட்டென்ஷன் முதல்ல தேசிய கீதம் பாடி, தமிழ் தாய் வாழ்த்து பாடி, அந்தந்த ஊருக்கு தேவையான மொழிகள்ல பாடி என்ன செய்யறாங்க அந்த இடத்துலனா ஒருங்கிணைக்கிறாங்க மனதை. ஸோ இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்து வரக்கூடாது,
போனவனையும் நம்ம மௌனமாக தேவனுடைய சமூகத்தில் பிரேயர் பண்ணணும். தேவனுடைய கூடுகை ஒழுங்கும் கிரமமா ஆரம்பிக்கிறதுக்குள்ள நான் என் மனதையும் சிந்தையையும் நேராக்கி கொள்ளணும். வீணான சம்பாசனைகள் நான் பேச மாட்டேன் என்கின்ற உறுதி மனப்பக்குவத்தோடு இருக்கணும். வாசிங்க 1 தீமோத்தேயு 2:7. சாரி 4:7. சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டு கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. என்ன அது சொல்றாரு இங்க அப்போஸ்தலன்? ஒருவேளை இந்த கிளவிகள் பேச்சுங்கிறது டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்கா இருக்குமோ? அப்படிலாம் இல்லை. உண்மையிலே கிளவிகள் பேச்சை தான் இங்க பேசுறாரு. சீர்கேடு கிளவிகள் பேச்சு இதுல விட்டு விலகி தேவ பக்திக்கு முயற்சி பண்ணு. சீர்கேடான பேச்சு கிளவிகள் பேச்சுன்னு சொல்றாரு. இதுல என்ன இருக்குங்கிறார்? கட்டுக்கதைகள். இதை விட்டு விலகு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிளவிகள் பேசக்கூடிய பேச்சுக்கள் சகோதர சகோதரிகளுக்குள்ளேயும் வரும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அப்படி கிளவிகள் அப்படிங்கும்போது இந்த இடத்துல வரக்கூடிய வார்த்தையை நம்ம கொஞ்சம் மரியாதையாகவே பயன்படுத்திக்குவோம். கிளவிங்கிறத கூட விட்டுட்டு வயதான பாட்டிகள் பேசக்கூடிய பேச்சுக்களை தவிர்த்துட்டு தேவ பக்திக்காக நம்ம முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, வயதான பாட்டிகள் அப்படி என்ன தப்பு பண்ணுவாங்க? ரொம்ப வில்லேஜ் குக்கிராமங்களுக்கு போயிருக்கிறீங்களா? ரொம்ப குக்கிராமங்களுக்கு போயிருக்கிறீங்களா? அங்க தெரியும் பாட்டிங்க என்ன செய்யறாங்க. அவங்க திண்ணையில உட்காந்துருப்பாங்க, தாயம் உருட்டிட்டு இருப்பாங்க, வேலையே இருக்காது அவங்களுக்கு. காலையில ஒரு பானை நிறைய சாப்பாடு பண்ணிட்டாங்கன்னா அதுல தண்ணி ஊத்திச்சு அதுதான் சாப்பிடுவாங்க. வெங்காயம் பச்சை மிளகா இருந்தா போதும் 3 நேரத்துக்கு அவங்களுக்கு. நம்மள மாதிரிலாம் வெரைட்டியெல்லாம் செஞ்செல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் கிடையாது கிராமத்துல. ஒரு பானை நிறைய சாப்பாடு வடிச்சு மண்பானையில வச்சு தண்ணியில ஊறிட்டு இருக்கும். அதனால அவங்களுக்கு வீட்டுல பெரிய வேலையெல்லாம் இருக்காது. திண்ணையில உட்காந்து தாயம் உருட்டிகிட்டே இருப்பாங்க. அது மாதிரி ஒரு 10 பாட்டிகள் சேர்ந்துக்குவாங்க. இவங்களுக்கு என்ன வேலைன்னா, அந்த கிராமத்துல எந்த வீடு பூட்டிட்டு போயிருக்காங்களோ அங்க இருக்கிறவங்களை பத்தி குறை பேசுறது. எல்லாம் வச்சு முடிச்சிருவாங்க. ஃபுல் மேக்கப் போட்டுருவாங்க. ஒருத்தவங்களுடைய நடத்தையை குறிச்சும் கிரியைகளை குறிச்சும் அவங்க தப்பானவங்கன்னு சொல்லி பரப்பி விட்டுடுவாங்க. பட் அவங்க அதை செஞ்சிருக்கவே மாட்டாங்க. ஆனா 4 பாட்டிகளுடைய காதுக்கு ஒரு விஷயம் போச்சுன்னா ஒருத்தவங்களுடைய லைஃபவே என்ன பண்ணிடுவாங்க? முடிச்சிருவாங்க. கிராமத்து பாட்டிகள் குறிப்பாக இதுல ரொம்ப அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனோம். இதை ரொம்ப இன்வால்மெண்டோட செய்வாங்க கிராமத்து பாட்டிகள். அதனாலதான் நம்ம நாட்கள்ல சொல்லி சிரிக்கிறோம். அப்போஸ்தலர்கள் நாட்கள்ல இஸ்ரேல் மத்தியிலேயே பாட்டிகள் இந்த வேலையை தான் என்ன பண்ணிருக்காங்க? செஞ்சிருக்காங்க. நிலாவுல பாட்டி உட்காந்து வடை சுட்டுச்சுங்கிற கதையெல்லாம் நமக்கு குழந்தைக்கு கத்துக் கொடுக்குறோம். இது கூட யார் கண்டுபிடிச்சதான்? ஒரு பாட்டி தான். இல்லாததை குழந்தைகள்கிட்ட ஊட்டிடுறோம் இல்லைங்களா? சாப்பாடு விட்டும் போது சேர்த்து. இப்ப அது எதை நம்பும் குழந்தை? ஆமா இல்ல, நான் கூட யோசிச்சிருக்கேன் சின்ன பிள்ளைல, எங்க நிலால பாட்டி சுட்டுக்கிட்டு இருக்கு, அந்த ஒரு கருப்பா இருக்கு பாரு, அதான் பாட்டியோட காலு அப்படின்னு சொன்னாங்க. நிலாவுல கொஞ்சம் கருப்பா இருந்தா அதை என்ன பாட்டி அங்கதான் உட்காந்து அடுப்பெரிச்சிட்டு இருக்குன்னு. இப்படியெல்லாம் அவநம்பிக்கையை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுவாங்க பாட்டிங்க. ஸோ பாட்டிகள் கிளவிகள் பேச்சில் என்ன வெளிப்படுதுன்னா கட்டுக்கதைகள், இல்லாததை இருக்கிறவர்களை போல சொல்லுவாங்க. பக்தி விருத்தி இல்லாதவைகளை குடும்பத்துக்குள்ள பேசி நிறைய வீடுகள்ல பெரியவங்க ரொம்ப வயசுக்கு மூத்தவங்க கலகத்தை கிரியேட் பண்ணிட்டே இருப்பாங்க. வயதாக வயதாக அவங்கள நம்ம குறையா எடுக்கக்கூடாது. அவங்க சுபாவம் வயதாக வயதாக குழந்தை மாதிரி மாறிட்டு வரும். நேசிக்க தான் நம்ம எல்லாம் கத்துக்கணும். பட் இந்த இடத்துல கிரியையை தான் கண்டிக்கிறாரு பவுல். கிளவிகளுடைய தன்மை பேச்சுக்கள் இருக்குல்ல, இதுல நிறைய கலகம் பிறக்கும், பக்தி விருத்திக்கு ஏதுவில்லாத காரியங்கள் பிறக்கும், நிறைய சீர்கேடான கட்டுக்கதைகள் உருவாகும். கட்டுக்கதைகளை கத்துக்கொள்றதுக்கு நீங்களும் நானும் வரல. நம்ம பேசுற ஒன்னொன்னு மகா பரிசுத்தமான விசுவாசம். இந்த சத்தியத்துக்குள்ள இருக்கிற நீங்க தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணுங்க. வார்த்தை அடிஷனலா வந்துட்டே இருக்கு பாருங்க. கட்டுக்கதைகளான பேச்சுக்களை விட்டு விலகுங்க. எதுக்கு முயற்சி பண்ணுங்க? அப்படி எக்லீஷியாக்கு வரும்போது நீங்க எங்க வேணாலும் போயிட்டு வந்திருக்கலாம், யாரை வேணாலும் சந்திச்சிருக்கலாம், எவ்வளோ பெரிய காரியங்களை செஞ்சிருக்கலாம். இங்க தேவநாமம் மகிமைப்படும்படி கூடி வரும்போது இந்த எந்த பிளாஷ்பேக்கும் வேண்டாம். வந்தவனே நேரடியாக தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்து, இன்னைக்கு எனக்கு என்ன வார்த்தையை தேவன் கொடுக்க போறார், நான் எந்த அளவுக்கு எடுத்து கட்டப்பட போறேன், என்னுடைய பக்தி விருத்தி எந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்க போகுது, நான் முன்னேறுவதற்கு என்ன பாதை. ஸோ என் பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய ஸ்பிரிட் மூலமா நான் இன்னைக்கு எதை கற்றுக் கொடுக்க போறேன், நான் எவ்வளோ வளர்ந்துருக்கிறேன், அல்லது என்னுடைய வீழ்ச்சி உங்களை எந்த அளவுக்கு பாதிக்க போகுது. இப்படி எல்லாம் யோசிக்கிறது தான் தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணுவோம். எக்ஸ்பிளைன் வாசிக்க கேட்போம். 97ஆம் பக்கம் ஒழுங்குமுறை புத்தகம் 3ஆம் வசனம், 3ஆம் பக்கம். நிழலான ஆலயத்தில் தேவன் காணப்படாத ஒரு விதத்தில் நாம் தேவனை சபையில் பெற்றிருப்பதை உணர்ந்து கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கின்றோம்.
சபையின் அங்கத்தினர்கள் எங்கெல்லாம் கூடுகின்றார்களோ அங்கு தாம் காணப்படுவதாக கர்த்தர் உரைத்துள்ளார். சொல்லர்த்தமான கற்களினால் ஆன ஆலயத்தைப் போலவே ஜீவனுள்ள கற்களினால் ஆன தேவனுடைய ஆலயமும் முழுக்க பயபக்தியுடன் பார்க்கப்பட வேண்டும். பாருங்க, நம்ம பார்த்த பாயிண்ட தான் ரிப்பீட்டா நம்ம இங்க படிக்க சொல்லி கேட்கிறோம். இதுல முக்கியமான வார்த்தை, நிழலான ஆலயத்தில் தேவன் காணப்படாத ஒரு விதத்தில் நம் தேவனை சபையில் பெற்றிருப்பதை உணர்ந்து கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். என்ன சொல்றார்? நிழலான ஆலயத்துல அவங்க பார்க்காத ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோங்கிறார். இப்ப நிழலான ஆலயத்துல என்ன பார்த்தாங்க? உடன்படிக்கை பெட்டி, ஷெகினா ஒளி, குர்த்து விளக்கு, தூபம், அப்பம், இதெல்லாம் ராஜாக்கள் ஆசாரியர்கள் பார்த்தாங்க. பட் அவங்க அதை என்ன உணர்ந்தாங்கன்னா, அந்த சுடர் இருக்கு இல்லையா, ஷெகினா மகிமை அல்லது மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம்னு நம்ம வெளியில ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளியில பார்க்கறது, இதையெல்லாம் தேவனுடைய மகிமையாக உணர்ந்தாங்க. இதனால தாவீது சொன்னாரு, கேரூபின்கள் மத்தியிலே வாசம் செய்கிறவரை. அப்படின்னா அந்த ரெண்டு கேரூப் மத்தியில உண்மையாகவே தேவன் இருக்கிறார் என்பது தாவீதுடைய ஒரு புரிதலாக இருந்துச்சு. இந்த விதத்துல நம்ம பார்க்கலங்கிறார் தேவன் பிரதர். அதை விட எப்படி உயர்ந்த ஒரு விஷயத்துல தேவனை நம்ம பெற்றிருக்கிறோம் அப்படின்னா, நீங்களே அந்த ஆலயம். உங்க இருதயத்துக்குள்ள யார் இருக்கிறாங்க? இப்போ நீங்க கற்களால் ஆன ஒரு ஆலயத்தை தேடி போய் சுடர் ஒளியை பார்த்து கும்பிடுறதுக்கு போகல, எண்ணெய் ஊற்றி எரிகின்ற விளக்கை பார்க்க போகல. உங்க மனசுக்குள் கொழுந்து விட்டு எரியக்கூடிய பரிசுத்தாவியின் மூலம் தேவன் தங்கும் ஆலயமாக உங்களுடைய இருதயமே இருக்கிறதுனால நிழலை விட பொருள் ரொம்ப ரொம்ப பெருசு, ரொம்ப முக்கியமா இருக்கு. அப்ப எங்கெல்லாம் சபை அங்கங்கள் கூடுகிறார்களோ அங்கெல்லாம் சொல்லர்த்தமான ஆலயத்துல தேவன் இருக்கிற மாதிரி இல்லாம நம்ம இருதயமே ஆலயமா இருக்கிறதுனால எல்லா இடமும் முழு பயபக்தியோட காணப்படணும். நெக்ஸ்ட் ஃபேரா, நாம் அறையிலோ அல்லது சபையிலோ அல்லது கொட்டகையிலோ கூடினாலும் சரி. ஆமா, இடம் முக்கியமே இல்லை. ஒரு கூரைக்குள்ள, ஒரு சின்ன குடிசைக்குள்ள கூடினீங்கனாலும் சரி, ஒரு பெட்ரூம்ல கூட கூடி பிரேயர் பண்றீங்களா, தப்பு இல்லை. அல்லது ஒரு காட்டேஜ் பிரேயரா, தப்பு இல்லை. எதுல கூடினாலும் சரி, தேவனுடைய ஜனங்கள் அங்கு கூடியுள்ள காரியமானது அக்கட்டடத்தினை பரிசுத்த இடமாக்குகின்றது. ஆகையால் அங்கு கூடுவதற்கு வரும் எவரும் தன் நடையினை காத்து கொள்ள வேண்டும். ஒருவர் வரும்போது தான் இருக்கும் இடம் யாது என்று உணர்ந்தவராய் இருக்க வேண்டும். மற்றும் கேட்பதற்கு செவி கொடுப்பதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டுமே ஒழிய ஆரவாரம் பண்ணுவதற்கு அல்ல. சம்பாஷணைகள் யாவும் ஆவிக்குரிய காரியங்களின் அடிப்படையில் கட்டி எழுப்பும் பக்தி விருத்தி உண்டு பண்ணும் விதத்தில் காணப்பட வேண்டும். இப்படியாக பேச முடியவில்லை எனில் தேவ செய்தியினை கேட்டுவிட்டு கூடி பாடி கலைந்து செல்வது நலமாய் இருக்கும். ஆமா, பேச்சு ரொம்ப முக்கியம். நான் எங்க போறேங்கிறத நிச்சயித்துட்டு வர்றேன். இங்க வந்த உடனே நான் கட்டுக்கதைகளா பேசி வீண் வார்த்தைகளா நான் பேசுறதுக்கு எனக்கும் பிரயோஜனம் இல்லை, என் பேச்சை கேட்கிறவங்களுக்கும் அதுல என்ன இல்லை, எந்த விதத்திலையும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் சொல்றாரு, செவி கொடுக்க சேர்வதே நலம். அப்படின்னா இங்க வர்றது எதுக்கு முக்கியமா நம்ம யோசிச்சு வரணும். வாரம் பூரா பேசுறோம், தேவையில்லாததெல்லாம் பேசுறோம். இங்க வர்றது செவி கொடுக்க, அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை கேட்க, ஆரவாரம் பண்ணுவதற்கு அல்லன்னு என்ன அர்த்தம்? ஒரு கன்வென்ஷன் ஹால் கூட கூச்சலா இருக்கும், ஏன்னா அங்க 1000-2000 பேர் கூடுவாங்க. ஆனா எக்லீஷியா இன்னும் அதை விட பயபக்தியோடு இருக்கணும். ஒரு திருமணம் நடக்கிற மண்டபம் எப்படி இருக்கும்? பிள்ளைங்க ஓடுவாங்க, ஒடியாருவாங்க, குப்பை கிடக்கும், மைக் செட் பாடும், அப்படித்தான் இருக்கும். ஆனா இங்க ஒரு பரலோகத்திற்கான மாதிரியை உண்மை தேவனை அறிந்த ஜனங்கள் தங்களுடைய கிரியைகளை வெளிப்படுத்தி காட்டும். நாங்க பரலோகத்துக்கு போக போறோங்கிறது இங்க நமது நடத்தைகளையும் கிரியைகளையும் வெளிப்பட்டே ஆகணும். புரியுதுங்களா? எனவே பேசுவதற்கு பாயிண்ட்ஸ் இல்லைன்னா, அல்லது நம்ம பேசுறது தேவையில்லைன்னா, நான் மௌனமா இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த நிலைமைக்கு போயிடணும். தாவீது பாடுறார்ல, என் உதடுகளின் வாசலுக்கு காவல் வையும். ஊமையா இருக்கிறேன்ற அளவுக்கு நம்ம தேவனுடைய சமூகத்துல அமைதியா இருந்துட்டு போயிடலாம். ஏன்னா நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் கட்டி எழுப்பவும் பக்தி விருத்தி உண்டு பண்ணும் வகையில இல்லைன்னு. அன்னைக்கு நான் போனேன், ஒரு பிரதரோட உட்காந்து பேசினேன். அவர் லைஃப்ல நடந்த சாட்சியை சொன்னாரு, எப்படி உபத்திரவப்பட்டேன்னு சொன்னாரு, அந்த நேரத்துல எவ்வளவு விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு சொன்னாருன்னு இன்னொரு சகோதரன் போய் சொல்லணும். அவங்க வீட்டுல ஒரு சகோதரியை சந்திச்சேன். பாடுகள் உபத்திரவங்களோட அவங்க கணவன் அவரை துன்பப்படுத்தினாங்க. ஆனாலும் அதை தாண்டி அந்த சகோதரி சத்தியத்துல வைராக்கியமா நிக்கிறாங்க. அந்த சகோதரியை பத்தி இன்னொரு சகோதரி போய் சொல்லணும். இப்படிப்பட்ட சாட்சிகள் இருந்தா சொல்லுங்க. பேசுறதுக்கு எதுவுமே இல்லைன்னா, நான் அங்க போய் அது சாப்பிட்டேன், வண்டி எடுத்துட்டு அப்படியே போன பதில் அந்த கடையில ஃபாஸ்ட் ஃபுட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, டிஸ்பிளே ஆஃப். இங்க சுத்தி போனேன், அங்க அவங்கள பார்த்தேன். இதுதான் எங்க தொடங்கி எங்க முடியுது? தேவையற்ற சம்பாஷணைகள் பேசியே ஆகணுமே அப்படின்னு நம்ம பேசும்போது அது மிகுந்த தீமையை அது என்ன பண்ணிடுதுங்க?
உருவாக்கி தொடர்ந்து ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி இல்லாதபடிக்கு செய்து விடுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஓகே, அந்த ஸ்லைடு படிச்சு முடிச்சிட்டீங்களா? கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? ஆமா. அப்ப இங்க என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நம்மளுடைய பேச்சுக்கள் எப்படி நேரத்துக்கு கூடி வருதல் தேவ சபையில் முக்கியமானதோ, அதே மாதிரி பேச்சுக்கள் சம்பாஷணைகள்ல தேவ பக்தி என்பது வெளிப்படுத்த முடியலனா, சத்தியத்தை கேட்டுவிட்டு பாடல் பாடும்போது நம்ம கூட நின்று பாடிட்டு இறுதி பிரேயரோட கலந்து போயிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை பெரும்பாலும் நம்ம எந்த இடத்துல செய்வோம் தெரியுங்களா? பாடல் பாடிட்டு இறுதி பிரேயர் கூட பண்ணாம மௌனமா போறது எந்த ஒரு நாள்ல மட்டும் செய்றோம்? ஆக்சுவலா அந்த நாள்ல ஒரு மரணத்தை நினைவு கூர்ந்துட்டு போறதுனால அப்படி போறோம் இல்லைங்களா? பட் எல்லா நாட்கள்லையுமே சகோதரர்களோட பேச வேண்டாம், சந்தோஷமா நீங்க இருக்க வேண்டாம், சோகமா இருங்கன்னு சொல்லல இந்த பாடத்துல. நல்லா நீங்க கவனிங்க, நீங்க பேசணும், கை கொடுக்கணும். ஆனால் இன்னைக்கு கேட்ட பாடம் பிறருடைய மனசுல இருந்து எடுத்து போடுற அளவுக்கு இருந்துடக்கூடாது. அதை தான் பிரதர் மென்ஷன் பண்றேன். ஒரு சீரியஸா ஒரு பாடம் கேட்டிருப்போம், அடுத்த செகண்ட் கை கொடுத்து பேசும்போது சிரிச்சு விளையாண்டு என்னென்னமோ நம்ம செஞ்சுட்டு வந்தோம், அதெல்லாம் பேசும்போது இந்த 1.5 மணி நேரம் உங்களை கட்டி எழுப்பதற்கு பிரயாசப்பட்ட இந்த ஆராதனையினுடைய முயற்சி 1 நிமிட உரையாடல்கள்ல ஸ்பாயில் ஆயிடும். எனவே அன்புடன் சத்தியத்தை கைகொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் வளரும்படி பக்தி விருத்தியை வெளிப்படுத்த தெரியலனா, வர்ற இடங்கள்ல மௌனமாக இருந்துட்டு போறது கூட ரொம்ப ரொம்ப நல்லது. 1 கொரிந்தியர் 15:33. மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். அவ்வளவுதாங்க. இன்னென்ன பேச்சுன்னு சொல்லல, எந்தெந்த வார்த்தையெல்லாம் பேசுனீங்கன்னா நல்லொழுக்கம் கெடும் அப்படி சொல்லல. பேச்சுக்கள் ஆகாதவைகளா போயிட்டாலே அதுல என்ன இருக்காது? நல்லொழுக்கம் இருக்காது, கெட்டுருட்டார். இப்போ 10 பிரதர்ஸ் 10 சிஸ்டர்ஸுங்க சேர்ந்து பைபிள் பத்தி தேவனுடைய வார்த்தை பத்தி கூடி பேசிட்டீங்கன்னா அந்த இடம் ஃபயர் ஆகும். இன்னும் 4 பேத்துக்கு அது அந்த ஆவி பரவும். ஆனா 10 பேர் சேர்ந்து உலக காரியங்களை பேசிட்டீங்கன்னா அது 100 பேத்துக்கு சீக்கிரமா தான். ஆவிக்குரிய கருத்துக்கள் வேகமா பரவுமா, மாம்ச கருத்துக்கள் வேகமா பரவுமான்னு கேட்டீங்கன்னா, ஆவிக்குரிய கருத்துக்களை விட மாம்ச கருத்துக்களுக்கு பவர் ஜாஸ்தி. ஏன் சொல்லுங்க? ஏன்னா இது தீமை, தீமையின் சரீரத்துல நம்ம இருக்கிறோம், உலகம் முழுக்க தீமையா இருக்கிறனால இதை எரிய செய்யறது சுலபம், அதுக்கு கஷ்டப்பட வேண்டாம். ஆனா ஆவிக்குரிய விளக்கை ஏற்றுவதற்கும் ஒளிவ எண்ணெய் ஆகிய பரிசுத்தாவியை சம்பாதிப்பதற்கும் ஒருத்தரை பக்தி விருத்தியில கட்டி எழுப்புறதுக்கு தான் நம்ம ரொம்ப கஷ்டப்படணும். ஈஸியா ஒரு கட்டடத்தை இடிச்சு போட்டு போயிடலாம், கட்டுறதுக்கு எவ்வளவு காலம் செல்லும் யோசிச்சு பாருங்க. சொல்ற பாயிண்ட் புரியுதுங்களா? ஒரு கட்டிடத்தை பார்த்து பார்த்து வடிவமைச்சு கட்டுறதுக்கு 10 வருஷம் கூட ஆகும். அதே பில்டிங்க அஸ்திபாரத்துல அடிச்சா ஒரே நாள்ல சாச்சிடலாம். உண்மையா இல்லைங்களா? பக்தி விருத்தி அப்படிதான், கட்டி எழுப்புறது ரொம்ப கஷ்டம், சிதைக்கிறது ரொம்ப ஈஸி. வார்த்தைகள்ல கூட யாருக்கும் எந்த விதத்திலும் இடரல் இல்லாதபடிக்கு ஆகாத சம்பாஷணைகளை தவிர்க்கணும். இது 2வது பாயிண்ட். 3வது இந்த பாடத்தினுடைய இறுதி பாயிண்ட் அல்லது 3வது விஷயம், ஒழுக்கம் அல்லது வெளிப்புற தோற்றத்தில் தேவ பக்தியை நம்ம எந்த அளவுக்கு வெளிப்படுத்துறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரியமானவர்களே, நேரத்திற்கு கூடுகைக்கு வருவதும் அதே நேரத்துல வரும்பொழுது நம்மளுடைய வார்த்தைகளை சம்பாஷணைகளை கருத்தில் கொண்டு கவனமாக இருப்பதும் எந்த அளவுக்கு கிறிஸ்துவில் நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நிச்சயப்படுத்துகிறதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வெளிப்புற தூய்மை, தோற்றம், நம்ம அணியக்கூடிய ஆடை அணிகலன்கள் நம்மளை கவனிக்கிறவங்ககிட்ட ரொம்ப 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 முக்கியமா பார்க்கப்படும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வஸ்திரம்ன்றது ரொம்ப முக்கியம், நம்மளுடைய தனிப்பட்ட ஒரு அடையாளம்ங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம இந்த ட்ரெஸ்ல இருப்போம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இது எந்த அளவுக்கு பிறருக்கு பக்தி விருத்தியை கொண்டு வர்ற மாதிரி நம்மளுடைய தோற்றத்தை நம்ம காண்பிக்கிறோம் எக்லீசியால, எந்த அளவுக்கு பிறருக்கு இடரலை ஏற்படுத்தும்படி நம்ம காண்பிக்கிறோம். பாருங்க வசனம் 1 தீமோத்தேயு 2:9-10. ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். பாத்தீங்களா?
இந்த பாயிண்ட் ஸ்திரீகளுக்குன்னு தனியா எழுதிட்டார். அதனால சகோதரிகள் கோச்சிக்க கூடாது. உங்களுக்கு பவுல் அப்போஸ்தலனுக்கு உங்க மேல ரொம்ப அன்பு, பேதுருவும் உங்களை தான் சொல்றாரு. புரியுதுங்களா? அப்போ சகோதரர்கள் அப்ப ட்ரெஸ் பண்றது இல்லையா? கேள்வி வருதா இல்லைங்களா? சகோதரர்கள் மட்டும் மேக்கப் பண்றது இல்லையா? பாடி ஸ்ப்ரே போடுறது இல்லையா? அவங்க தலை சீவுறது இல்லையா? ட்ரெஸ் பண்றது இல்லையா? அப்ப சகோதரர்களுக்கு இது எடுத்துக்க வேண்டாமா? அப்படின்னா அப்படி இல்லை. யார் அதிகம் பண்ணுவாங்கங்கிறத தான் இங்க சொல்லியிருக்கிறாரு. டைரக்டா யார்கிட்ட போயிட்டா வேலை மிச்சமாகுது. புருஷர்களே ஸ்திரீகளேன்னு பேசாம எங்க ஜாஸ்தி இருக்கோ அங்க ஆரம்பிச்சாலே யாருமே இது குறைச்சுக்குவாங்க. புருஷர்கள் குறைச்சிக்க வேண்டியதுதான். பட் யாரை அதிகமா இங்க கவனிக்க வேண்டியது இருக்குன்னா ஸ்திரீகள்னு ஆரம்பிக்கிறாங்க. எதுல எல்லாம் அவங்க தங்களை வெளிப்படுத்துறாங்க? மயிரை பின்னுதல், முதல்ல தலைவாடுறது. முத்துக்கள்னா இன்னைக்கு ஜுவல்ஸ் அணியறீங்களே, விலையேற பெற்ற வஸ்திரம். ட்ரெஸ் பண்றதுல ஒரு ஃபேஷன் வந்துட்டா உடனடியா அந்த மாடல்ல எடுத்து உடனே போட்டுறணும். இதெல்லாம் சத்தியத்தில் இருக்கிறவங்களேன்னு சொல்லல, பொதுவா சகோதரிகளுடைய ஒரு மென்டாலிட்டி இப்படித்தான் இருக்கும். புரியுதுங்களா? இதெல்லாம் செய்யாம எது தகுதியான வஸ்திரம்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். நாணம் அப்படின்னா வெக்கம், தன்னடக்கம். சகோதரிகளுக்கு எது அழகு அப்படின்னா குனிஞ்ச தலையோடு இருப்பாங்கல்ல. கருத்துக்களை கூட டெலிவரி பண்றதுல சகோதரர்கள் மத்தியில ரொம்ப ஹம்பிள். இது உலகத்துக்குள்ள பெண்ணடிமைத்தனம்னு சொல்றாங்க. நம்ம அங்க அதை சொல்ல வரல. புருஷர்கள் கிறிஸ்துவுக்கு நிழலா இருக்காங்க, ஸ்திரீகள் சபைக்கு நிழலா இருக்கிறீங்க. அதனாலதான் நீங்க முக்காடு போட்டிருக்கிறீங்க. நாங்கெல்லாம் தலையில முடியே இல்லைனாலும் ஏன் கவர் பண்ணாம உட்காந்துருக்கோம்? புருஷர்கள் கிறிஸ்துவுக்கு அடையா. பாத்தீங்கன்னா சொன்னோடனே சிஸ்டர் முக்காடு போடுறாங்க. போடணும். இது இந்த மீட்டிங்காக போடக்கூடாது. எப்பயுமே சகோதரிகளுடைய ஹேர் வெளியே தெரியக்கூடாது. புரியுதுங்களா? அப்ப முக்காடு என்பது கிறிஸ்துவுக்கு சபை கட்டுப்பட்டு இருக்கிறது என்பதை, சத்தியத்தை உங்களுடைய வெளி தோற்றத்தின் மூலம் வெளிப்படுத்தி காட்டுறீங்க. ரெண்டாவது மென்மை, பெண்களுடைய தாழ்மை. அவங்க ஆண்களை விட ரொம்ப சாஃப்டானவங்க அப்படிங்கிறது எல்லாமே அதுல வெளிப்படுது பாருங்க. தகுதியான வஸ்திரம், நாணம் என்பது அவர்களுடைய மென்மை தன்மையை, மிருதுவான கேரக்டர். புருஷர்களே சில நேரங்களில் முன்கோபப்பட்டாலும் ஆத்திரப்பட்டாலும் அவங்களுக்கு சாதுவா எடுத்து சொல்லக்கூடிய அருமையான மனைவிகள் இருக்காங்கல்ல. அப்படி உள்ளவங்களும் இருக்காங்க. புருஷர்களையே சண்டைக்கு ஆயத்தப்படுத்துறவங்களும் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடாது. அந்த நாணம், தெளிந்த புத்தியுள்ள தேவ பக்தி உள்ளவர்கள் வார்த்தை வந்துகிட்டே இருக்கு பாருங்க. எல்லா வசனங்களையும் காமனா பாடத்தினுடைய ஆதார வசனம் இடம்பெறுதா? அப்படின்னா நீங்க பேசுறதுல கூட தேவ பக்தி உள்ளவங்களா இருங்கன்னு போன வசனத்துல படிச்சோம். தேவ பக்திக்குரியவர்களா இருங்க. ஆகாத சம்பாசனை நல்ல ஆலோசனைகளை கெடுக்கும், நல்லொழுக்கங்களை கெடுக்கும். அதே மாதிரிதான் உடை அணிவது கூட, ஆடை அணிகலன் கூட பிறர் பார்த்து அட்ராக்ட் பண்றதுக்காக இருக்கக்கூடாது. என்னுடைய சரீரத்தை மறைக்கணுங்கிறது தான் ஆண்களும் சரி பெண்களும் சரி உடை அணிவதின் நோக்கமா இருக்கணும். என்ன கலர்ல ட்ரெஸ் பண்றோம் நோக்கம் இல்லை. என்னை பார்க்கிறவங்க ஒரு நியூ கிரியேஷனா பார்க்கணும். இவர் கலர்ஃபுல்லா இருந்ததுங்கிறது கன்வென்ஷன்ல ரெக்கார்ட் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. இன்னைக்கு பெரும்பான்மையா சகோதரிகள் கம்பேரிசன் பண்ணி கேட்குறாங்க. போன கன்வென்ஷன்ல இந்த சிஸ்டருடைய பொண்ணு அப்படி மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரு அருமையான ட்ரெஸ் போட்டிருந்தாங்களா, அந்த மாதிரி ட்ரெஸ் எனக்கும் வாங்கி கொடுக்கப்பா அப்படின்னு ஒரு பொண்ணு இன்னொரு பாப்பாவை பார்த்து கேட்குது. யாருக்கிட்ட? இன்னொரு அப்பா அம்மாட்ட. இப்ப கன்வென்ஷன்ல எது விதைக்கப்பட்டிருக்கு? சத்தியம் இல்லை. எந்த சகோதரி என்ன உடை அணிஞ்சாங்க, இதை சகோதரர்கள் மேக்சிமம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதனாலதான் அப்போஸ்தலர்கள் ஸ்திரீகளை டயர்ட்டா போயிட்டாங்க. சகோதரர்கள் யாருமே இந்த பிரதர் போட்ட மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணணும், இவரை விட அதிக மேக்கப் போடணும்னு அவங்க போட்டி போட்டுக்கிறதும் இல்லை, பண்றதும் இல்லை. குளிச்சாங்கன்னா தலைவாரிட்டு வெளியே வந்துருவாங்க. சகோதரிகள் தான் கலர்ஸை சூஸ் பண்றது, சாரியில கலர்ஸ் பார்க்கறது, மேக்கப் போடுறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கிறது, தலைவாடுறதுலயே பல டைப்பா என்ன பண்றது, ஸ்டைல் வைக்கிறது, அதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓவர் டேக் பண்ணணும்னு நினைக்கிறது. யோசிச்சு பாருங்க, எங்க வர்றோம், யாரை துதிக்க வர்றோம், என்ன செய்ய வந்திருக்கோம். உலகத்துக்கும் பெயர் சபைக்கும் நமக்கும் டிஃபரெண்ட் இருக்கணுமா இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க. நம்ம முகத்துல அதிகப்படியான மேக்கப் இருந்தாதான் தேவன் மகிமைப்படுவேன்னு சொன்னாரா? பரவாயில்ல, இங்கெல்லாம் நீங்க கொஞ்சம் ஹம்பிளா தான் இருக்கிறீங்க, அந்த அளவுக்குலாம் இல்லை. நம்ம சகோதர சகோதரிகள் நல்லா இருக்கு. சில இடங்கள்ல பார்க்கும்போது அப்படியே பியூட்டி பார்லர் போயிட்டு வர்ற மாதிரியே வர்றாங்க. கிளிஷா எதுக்கு வர்றோம்? கிளிஷாவுக்கு ஃபுல்லா முகம் பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கு. சிலருக்கு ரெட் கலர் லிப்ல, நான் ப்ராக்டிக்கலா பேசுறேன், நீங்க தப்பா எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல.
நான் கேட்கிறேன், பிப்ளிக்கலா நீங்க ஆதாரம் கொடுத்தீங்கன்னா நான் சரண்டர் ஆயிடுறேன். நாங்க செய்யறது சரின்னு சொல்லிட்டு நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா நான் பேசுறதுக்கு மன்னிப்பு கேட்டுருவேன். இல்ல தப்பு தானே நீங்க சைலண்டா இருக்கணும். புரியுதுங்களா? புரியுதுங்களா? அப்போ செவன்னு லிப்ஸ்டிக் போட்டு என்ன காட்ட விரும்புறீங்க ஆண்கள் மத்தியில? நாங்க கவர்ச்சியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல விரும்புறோமா? அதான உண்மை. ஏத்துக்கொள்ள மன விருப்பம் இல்லைனாலும் அதான் உண்மை. அப்போ தூதர்கள் உங்களை பாக்குறாங்க, நீங்க முக்காடும் போடுங்கன்னு பவுல் ஏன் சொல்றாருன்னா, ஸ்திரீகளால் தூதர்களே விழுந்து போயிருக்காங்க முதலாம் உலகத்துல. அப்ப முக்காடை போட்டு உங்க அழக மறைங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. புரியுதுங்களா? கவர்ச்சி காட்டுறதுக்கு எக்லீஷியாக்கு வரல, டைரக்டா பேசியிருக்காங்க. அலங்காரம் ஒண்ணுமே இல்ல, புறம்பான அலங்காரம் உங்களுக்கு அலங்காரமா இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? மற்றொரு இடத்துல வாசிங்க, 1 பேதுரு 3:4. மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல், அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இங்க அலங்காரமா இராமல்னே சொல்லிட்டாரு. கவனிச்சிங்களா? ஜாஸ்தி வந்துட்டு நீங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்காதீங்கிற மாதிரிதான் முதல் வசனம் இருந்துச்சு. இப்படி எல்லாம் அலங்கரியாமல் நாணத்தினாலும் தேவையான தகுதியான வஸ்திரத்தினாலும் முதல் வசனத்துல பாக்குறோம். இங்க புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமா வேண்டான்ட்டார் ஒரே வார்த்தை. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? ஒரு தலைவாறுதல் தப்பு இல்ல, தங்களுடைய சரீரத்தை மறைக்க உடை அணிவது தப்பு இல்ல. நம்மளுடைய உடையை, உருவத்தை பிறருக்கு அட்ராக்ட் பண்ணி காட்ட விருப்பப்படுறோம் பார்த்தீங்களா? அது மோசமான ஸ்பிரிட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ண வந்திருக்கக்கூடிய நம்ம யாரும் சரீரத்தை மறிக்க ஒப்பு கொடுத்தவர்கள்ங்கிறத எத்தனை பேர் புரிஞ்சிருக்கிறோம்? இப்போ உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் கம்ப்ளீட் பண்ணுங்க தேவனுக்கு. இப்ப தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியில கவர்ச்சிகரமான உடை அணிதல், பளிச்சுன்னு மேக்கப் போட்டுட்டு வந்து நம்மளை அட்ராக்ட் பண்ணி காட்டுறது, இதெல்லாம் இந்த சிட்டியில சத்தியத்தை அறியாத மற்றவங்க செஞ்சுட்டு போட்டுமே. நான் ஒரு நியூ கிரியேஷன் அப்படின்றத சமுதாயமும் உணரணும், நம்ம ஃபேமிலியும் உணரணும். அப்ப உலகம் சொல்லும், மற்ற வாலிப பிள்ளைங்க மாதிரி நீங்க இல்லையே, ஒட்டி இருந்தா உனக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்னு கூட கேட்பாங்க பேரண்ட்ஸ் பார்த்து. இதுதான் அந்த பெண் பிள்ளைகளுக்கு மேன்மை. அவங்க நிஜமான மணவாளனுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய மணவாளன் எதை கேட்கல? புறம்பான அலங்காரத்தை கேட்கல, அழியாத அலங்கரிப்புக்கு வாங்கன்ட்டாரு. என்னது? சாந்தம், அமைதல், ஆவியின் இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம் உங்களுக்கு அலங்காரமா இருக்கணும்னா, டெவலப்மெண்ட் எதுல ஆகணும்னா, பொறுமை, சாந்தம், அன்பு, விட்டு கொடுத்தல், மற்றவங்க மேல கிருபை காண்பித்தல், சின்ன சின்ன குற்றங்களை எல்லாம் அதிகம் மன்னித்து மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்ளுதல், இதெல்லாம் அலங்காரமான பூ. உங்களுக்கு உள்ளத்துக்குள் மறைந்திருக்கக்கூடிய கனிகளாகிய அன்பின் குணலட்சணங்கள் டெவலப் ஆயிருக்கணும். வெளியில பூ வச்சு அந்த ஹேர்ல எல்லாம் என்னென்னமோ தொங்க விட்டுருப்பாங்க கனிகள் மாதிரி, அந்த கனி ஹேர்ல வேண்டாம். நீளமாக தொங்கக்கூடிய அந்த முடிகள்ல அந்த கனிகள் வேண்டாம். தலையில் பூக்கள் வேண்டாம். இருதயத்துக்குள் மறைந்திருக்கக்கூடிய குணலட்சணங்கள் கனிகளாகவும் அழகான பூக்களாகவும் வெளிப்படணும். இதுதான் ராஜ்ய சேவைக்கு உங்களை உயர்த்துங்கிறார். யோசிச்சு பாருங்க, நாம செய்யறது, எந்த இடத்துக்கு போறோம், என்ன செய்யறோம். இன்னைக்கு கன்வென்ஷன் அப்படின்னு ஒண்ணுமே டக்குன்னு பிரதர்சங்க பேசிக்கிறாங்க, இந்த கன்வென்ஷனுக்கு என்ன புது துணி எடுக்கலாம். இப்ப கன்வென்ஷன் என்ன ஆயிடுச்சு? நமக்கெல்லாம் பண்டிகை ஆயிடுச்சு. ஏன்னா நமக்கு பண்டிகை இல்லை இல்லையா? நமக்கு தீபாவளியும் கிடையாது, பொங்கலும் கிடையாது, கிறிஸ்துமஸும் கிடையாதுங்கும் போதே எல்லா சகோதர சகோதரிகளையும் சந்திக்கிற ஒரு நாள் நமக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்கறதோட ஒரு ஃபெஸ்டிவல். மாற்று கருத்தே இல்லை. இப்ப நாங்கெல்லாம் கூட சேலத்துல 2-3 நாள் அப்படிதான் இருந்தோம். எங்களுக்கு ஒரு பண்டிகையா தான் இருந்துச்சு, 2000 பேர் கூடினேடா. ஆனால் இந்த பண்டிகையினுடைய நோக்கம் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு, வளர்வதற்குங்கிறது தான் 99% இருக்கணும். 1% தான் நம்மளுடைய வெளியரங்கமான உடை அலங்காரங்கள் எல்லாம். புரியுதுங்களா? அதுவும் தேவையா இருக்கிறதுனாலதான். அதுல யூதர்களுடைய கல்ச்சர் பாத்தீங்களா? யூதர்களை தேவன் தன்னுடைய சொந்த ஜனங்களாக தெரிவு செய்யும் போது அவங்க உடை அமைப்பு எப்படி கொடுத்திருக்காரு பாத்தீங்களா? தலை தொடங்கி கணுக்கால் வரைக்கும் ஃபுல் கவர் பண்ணிருக்காங்க இல்லையா? இதுல இருந்து உலகத்துக்கே தேவன் என்ன கத்துக் கொடுக்குறாரு? சரீரம் ஒரு பொருட்டு அல்ல, முற்றிலும் கவர் பண்ணப்பட்டிருக்கணும். பட் அந்த மாதிரி நம்மளை வஸ்திரம் அணிய சொல்லல. ஆனால் இடையூறு இல்லாதபடிக்கு, யாருக்கும் எந்த விதத்திலும் புசித்தாலும் குடித்தாலும் அப்படிங்கிற அந்த ஆதார வசனம் இன்னொரு இடத்துல பவுல் சொல்லும் போது, மாம்சம் புசிப்பதும் மதுபானம் பண்ணுவதும் என் சகோதரனுக்கு இடையூறாக இருந்தா
அதை நான் நான்வெஜ் சாப்பிட்றது கூட ஒரு உயிரை கொன்று சாப்பிட்றீங்களேன்னு புதிதாய் சத்தியத்துக்கு வந்த ஒரு சகோதரன் என்கிட்ட கேட்டார்னா, அது ஒரு உயிர் தானேன்னு சொன்னார்னா, அவருக்கு காரியங்கள் புரியிற வரைக்கும் நான் நான்வெஜ் நான் சாப்பிடலன்ட்டார் பவுல். ஏன்னா நான்வெஜ்ங்கிறது தேவன் சில ஹியூமினிட்டி பவருக்காக நமக்கு கொடுத்தார். வெஜிடபிள்ஸ் மைனஸ் ஆகிறதுனால நான்வெஜ் கொடுத்தாரு. நீங்க சாப்பிட்டு காடைகள்லாம் கொடுத்தாரு, ஆடு மாடெல்லாம் கொடுத்தாரு. இதுவே ஒரு சகோதரனால புரிஞ்சு கொள்ள முடியலன்னா அந்த ஆடு மாடுகளை கூட நான் சாப்பிடலன்ட்டார் பவுல். ஏன்னா அது உயிர்னு நினைச்சு என்கிட்ட கேட்கிறவங்களுக்கு என்னால பதில் கொடுக்க முடியாது அப்படின்னா நான் நான்வெஜ்ஜவே என்ன பண்ணிக்கிறேன். எத்தனை பேர் இனிமே நம்மளுக்காக இல்லாமல் பிறருக்காக நேரத்தை ஃபாலோ பண்ண போறோம்? நமக்காக இல்லாமல் எவ்வளவு பேர் இனிமே எக்லீஷாக்கு வரும்பொழுது பக்தி விருத்திக்கு ஏதுவான பேச்சுக்களை மட்டும் பேச போறோம். வார்த்தைகள்ல மட்டும் இல்ல, எந்த சூழல்லையும் யாரையும் நம்ம கலங்கடிக்க கூடாது. ஒரு மெசேஜ் ஃபார்வேர்ட் பண்ணா கூட அதுல பக்தி விருத்தி இருக்கணும். ஒரு வார்த்தைகள் லெட்டர் டைப் பண்ணி அனுப்புனா கூட இதுல அநேகருடைய பக்தி விருத்தி உண்டாகணுமே தவிர யாரையும் பின்னடைவுக்கு தள்ளுற அளவுக்கு நம்முடைய கிரியைகள் இருக்கக்கூடாது. அதுல முக்கியமான விஷயம் நடை, உடை, சம்பாசனைகள். வாசிக்கலாம் இதற்கான விளக்கத்தை. ஒழுங்குமுறை புத்தகம் 98 பாராகிராஃப் 1. மற்றவர்களுடைய உரிமைகளை கருத்தில் கொள்ளுதல். தேவாலயத்திற்கு செல்லுகையில் நம்முடைய நடையை நாம் கவனித்துக் கொள்வது மாத்திரமல்லாமல் நாம் நம்மோடு எடுத்து செல்பவைகளை குறித்தும் நாம் கவனிக்க வேண்டும். நாம் அங்கு சுத்தமாய் செல்வதற்கு கவனிக்க வேண்டும். நம்முடைய வஸ்திரங்களில் பூச்சிகளை கொண்டு போகாதபடிக்கு கவனிக்க வேண்டும். ஆமா, உங்களுடைய வஸ்திரத்துல கூட ஒரு சாதாரண அந்த இடத்துல அவர் பேசியிருக்கிற பூச்சி வந்து மூட்டை பூச்சி. அப்படி ஏறிட்டு இருக்க ஒருத்தர் மேலன்னா அவர் பின்னாடி இருக்கிறவர் கூப்பிட்டு உங்க முதுகுல ஒரு பூச்சி ஏறுது பாருங்கன்ற அளவுக்கு கூட சொல்லக்கூடாது. அந்த பூச்சி கூட அவங்கள என்ன ஆக்கிடக்கூடாது, கவனத்தை திசை திருப்பிடக்கூடாது. பாருங்க, இதெல்லாம் பிரதர் பேசியிருக்கிற பாயிண்ட் தான். ஒரு அளவா தான் நம்ம படிக்க முடியும். நம்மிடமிருந்து கெட்ட வாசனைகள் வராதபடிக்கு நல்லா குளிச்சுட்டு பாடி ஸ்ப்ரே போட்டுருலாம், அது தப்பு இல்ல. அதாவது மத்தவங்கள திசை திருப்பக்கூடிய காரியங்களுக்காக நம்ம வாசனை திரவியங்கள் பூசுறது தப்பு இல்ல, அட்ராக்ஷன் தான் தப்பு. பிள்ளைகளை சரிவர பயிற்சி அளிக்கப்படாத பிள்ளைகளை அங்கு கூட்டி செல்லாதபடிக்கு நாம் கவனிக்க வேண்டும். வீட்டிலேயே பிள்ளைகளை பயிற்சி பண்ணி அப்பா அம்மா கண்ட்ரோல்ல இருக்கணும், உட்காந்து பாடம் கேட்கணும், ஓடி ஒடியாரக்கூடாது, எல்லாருக்கும் கவனம் செதறும். இப்படி ட்ரைனிங் பண்ணாத பிள்ளைகளை வீட்டிலேயே விட்டுட்டு வரலாம். இல்லைன்னா ஒரு நாள் அப்பா ஹோம்ஒர்க் பண்ணலாம், இன்னொரு நாள் அம்மா ஹோம்ஒர்க் பண்ணலாம். அப்பா தனியா குழந்தைகளை வச்சுட்டு வெளியே நிக்கணும், அம்மா பாடம் கேட்கட்டும். ஒரு நாள் அம்மா குழந்தைகளை வெளியே வச்சுட்டு நின்று அப்பா பாடம். இதெல்லாம் வேற சில இடங்கள்ல பிரதர் ஆலோசனையா கொடுத்திருக்கிறார். கூடுமான வரைக்கும் நம்மளுடைய எந்த காரியங்களும் பிறரை டைவர்ட் பண்ணக்கூடாது. இப்படி செய்வோமானால் மற்றவர்களுக்கு தொந்தரவாய் இருக்கும் அபாயத்திற்குள்ளாகாதிருப்போம். முடிச்சிட்டீங்களா? நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணுங்க. பிள்ளைகளை தனியே வீட்டில் விட்டு வரும் வாய்ப்புகள் இருக்கலாம். இப்படி செய்ய முடியாவிட்டால் கூடுகைகளுக்கு வரும் விஷயத்தில் பெற்றோர்கள் சுழற்சி முறையில் வருவது நலமாயிருக்கும். இங்கேதான் பேசுறாரு. ஓகே. பிள்ளைகள் கூடுகைகளில் கலந்து கொள்வது என்பது மற்றவர்களுடைய ஆவிக்குரிய நலன்களுக்கு தீங்கு விளைவிப்பதாய் இருக்கும் பட்சத்தில் அத்தகைய பிள்ளைகளை கூடுகைகளுக்கு கொண்டு வருவதற்கு எவருக்கும் உரிமை இல்லை. பாத்தீங்களா, நம்மளால ஆலோசனையும் சொன்னோம், அவர் உரிமையே இல்லைங்கிறார். குழந்தைகளால் டைவர்ட் பண்ணுவீங்கன்னா இப்படிப்பட்ட குழந்தைகளை ஆராதனை கூட்டிட்டு வராதீங்கன்றாரு. வகுப்பிற்கு தொந்தரவு உண்டு பண்ணாத வயதை அடைவது வரையிலும் அவர்களை வீட்டில் விட்டு வருவதற்கு வழி ஒன்று ஏற்பாடு பண்ணப்பட வேண்டும் என்று நாம் எண்ணுகிறோம். பெரும்பான்மையான பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளுடைய வழக்கங்களுக்கு பழகி போனவர்களாய் இருப்பதனால் குழந்தைகளுடைய ஒவ்வொரு சலனங்களினாலும் அநேகமாக மற்றவர்கள் தொந்தரவுக்குள்ளாகுகையில் பெற்றோர்கள் இதனை உணர முடியாதவர்களாய் இருக்கின்றனர். நம்மால் உண்டாகும் இத்தகைய சோதனைகள் தவிர மற்றபடி மற்றவர்களுக்கு அவர்களது பொறுமையினை சோதனைக்குள்ளாக்கும் சொந்த சோதனைகளும் காணப்படவே செய்கின்றது. என்ன சொல்றாரு கவனிச்சிங்களா? பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளை நீங்க புரிஞ்சுக்கிட்ட மாதிரி எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு முதல்ல நினைக்காதீங்க. இதுதான் அதில் சிம்பிளா சொல்ல வர்றார். என் பையன் ரொம்ப சேட்டை பண்ணுவான், அது என் மனைவிக்கு தெரியும், எனக்கு தெரியும், அப்படி நான் வச்சுக்கணும். ஆனா என் குழந்தைகளை நானும் என் மனைவியும் புரிந்து கொண்டது போலவே பக்கத்துல இருக்கிற கப்பிள்ஸ் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது நான் இன்னும் பக்குவப்படலைன்னு தான் அதனுடைய வெளிப்பாடு. அதுதான் முடிக்கும்போது சொல்றாரு பாருங்க, இது பிறருக்கு சோதனை ஆகுது, எரிச்சலை ஏற்படுத்துமா இல்லைங்க. இப்ப கவனிச்சு கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை தன்னுடைய அம்மா கிட்ட பிடிவாதமா ஏதாவது பேசி சண்டை போட்டுட்டு அந்த இடத்துல ஒரு சலசலப்பு உருவாகும் போது முக்கியமான பாயிண்ட பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற சகோதரி கேட்க முடியாம போகுது. இப்ப இவங்களுக்கு அவங்க குழந்தைகளால இடையூறு ஏற்படுறதுல கவனம் இல்லை, அதை தப்பா பண்றாங்க. அது அவங்களுக்கு அது பெருசா தெரியல. ஆனா அது அவங்க ஒரு தொந்தரவை அவங்க குழந்தைய அமர்த்திக்கிட்டே கிளாஸ் கேட்கறாங்க, அவங்களுக்கு இது பெருசா தெரியல. பக்கத்துல இருக்கிறவங்க நிலைமையில இருந்து யோசிச்சு பாருங்க, பக்கத்துல இருக்கிறவங்களோட பொறுமைக்கு இது சோதனையா இருக்கு.
ஒண்ணு தேவனுடைய வார்த்தையை அவங்களுடைய எண்ணத்துல சிந்தனையில இருந்து அது எடுத்து போட பண்ணுது. ரெண்டாவது அவங்களுக்கே பொறுமைக்கான பரீட்சையா சோதனையா காணப்படும். பிரியமானவர்களே, அன்றாட வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற சாதாரண விஷயங்கள், குறிப்பா எக்லீஷியால நம்ம சந்திக்கிற விஷயங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்குள் நம்ம பக்குவப்படலைங்கிறத காமிச்சிருக்கு பாருங்க இன்னைக்கு பாடத்துல. சாதாரணமா இதெல்லாம் குற்றமா அப்படின்னு தானே நம்ம பார்த்திருப்போம். இது வரைக்கும் அதை யோசிச்சிருக்க கூட மாட்டோம் இல்லைங்களா? அந்த காரியங்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்துவுக்குள் நம்ம வளர்ந்துருக்கிறோமா இல்லையாங்கிறத நிர்ணயிக்குது. இதுக்கு மேல நீங்க பலி செலுத்துறது, கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறது, பாடல் பாடுறது, சப்ஜெக்ட் எடுக்கிறதெல்லாம் ரெண்டாவது வைங்க. டிசிப்ளின் அண்ட் ஆர்டரோட எக்லிஷா கூடுகைக்கு வர்றதுலேயே இவ்வளவு மேட்டர் இருக்குன்னா எந்த அளவுக்கு நம்ம அந்யோன்ய பக்திக்கு முயற்சி பண்றோம் யோசிச்சு பாருங்க. ஆதார வசனத்தினுடைய பிற்பகுதியை வாசிங்க, முழுசாய் வாசிங்க. நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவதைப் போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். இரண்டாவது பார்ட்ல என்ன சொல்ல வர்றார்? இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது தேவாலயத்துக்கு போகும்போது நடையை காத்துக்கொள்றத பத்தி. மூடர் பலி என்ன சொல்றார்? மூடர்னா யார்? நாசூக்கா சொல்லணும்னா அஞ்ஞானிகள். மூடர்கள்னா முட்டாள்கள் அப்படின்னு வருது. ரொம்ப நீட்டா சொல்லணும்னா புத்தியினர்கள், மதியினர்கள்னு சொல்லலாம், அறியாதவர்கள் அப்படி சொல்லலாம். மரியாதையோட சொல்லணும்னா அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, சத்தியத்தை பெற்றுக்கொள்ளாத உலகத்துக்குள் ஜீவிக்கின்ற உலகத்தாரை போல இருக்காதீங்க. அல்லது பெயர் சபையில சத்தியம் அறியாத, தேவனை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிற, உண்மை தேவனையும் கர்த்தர் இயேசுவையும் பற்றின வித்தியாசம் தெரியாத திருத்துவ கொள்கைக்காரர்களை போல இருக்காதீங்க. மூடர் பலி அப்படின்னா என்ன சுருக்கமா சொல்றாருன்னா, சத்தியத்தை அறிந்தும் முட்டாள்தனமாக செயல்படுவது. அதற்கு நான் அறியாமல் இருப்பதே நலம்ன்ற மாதிரி முக்கியமான சத்திய உபதேசங்களை, மகத்துவமான காரியங்களை அறிந்தும் மதியினர்களாக இருப்பதை விட அவற்றை அறியாதிருப்பது மேல். அதைத்தான் சொல்றாரு. மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். மூடர்கள் தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். ஆடு மாடு ரத்தம் பலிபீடத்துல ஊத்திக்கிட்டே இருந்துச்சு, வெட்டி தகனம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. சோ அதுல என்ன பிரியப்பட்டார் தேவன்? என்ன சொன்னார்? உங்களுடைய பலிகளின் திரள் எனக்கு என்னத்திற்கு? உங்களுடைய ஆடு மாடுகள் எனக்கு எதுக்கு? பர்வதத்திலும் மலைகள்லையும் மேயக்கூடிய திரளான ஜீவன்களை நான் தான் படைச்சேன். நான் பசிக்கா உங்ககிட்ட ஆகாரம் கேட்டேன் அப்படின்னா, வாயிலா ஜீவன் சாகுதே, அதனால பாவம் செய்யாதிருங்கன்னு தான் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். அவங்க பாவம் செய்யறதுக்கு முன்னாடியே ஒரு ஆடையோ மாடையோ கட்டி போட்டு வந்து பாவம் செய்யறாங்க. பாவம் செய்யறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுறாங்க? ஆடு மாட்டை தெரிவு செஞ்சுட்டு பாவம் செஞ்சாங்க. இதுலயா தேவன் பிரியப்பட்டா? இதுதான் மூடர்படி. நான் பாவம் செய்வேன், அதுக்கு முன்னாடியே ஆடு மாடை கொண்டு போய் கட்டி போட்டுருவேன். அது புத்தீனமான பலி. உண்மையான பலி என்பது என்ன? அந்த பலியில தேவன் பிரியப்படணும். அறிவை கொடுத்திருக்கிறார், ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஞானம் அன்றாட வாழ்க்கையில எல்லா இடங்களிலும் வெளிப்படுவதுதான் தேவபக்தி. புசித்தாலும் குடித்தாலும் அனைத்தையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் என்பதே தேவபக்தி. புரியுதுங்களா? சாப்பிட்றோமா, உடை அணிகிறோமா, நேரத்துக்கு வர்றோமா, சம்பாஷணைகள் பேசுறோமா, ஒரு வாகனம் வாங்குறோமா, அது கூட உலகத்துல இருக்கிற மாதிரி பந்தாவா கவர்ச்சியா வாழணும்ன்றது இல்ல. எல்லாத்துலயுமே புது சிருஷ்டி, சிம்பிளிசிட்டியா இருக்கும். உலகத்திலேயே ரொம்ப எளிமையான மனிதர் யாருங்க? ரொம்ப எளிமையான மனிதர் யாரு உலகத்திலேயே? என்ன இவ்வளவு யோசிக்கிறீங்க? கர்த்தராக இயேசு கிறிஸ்து தாங்க. உலகத்திலே பரிபூர்ண மனிதன் யாரு? அவர் பார்த்து எவ்வளவு ட்ரெஸ் போட்டிருக்கும், அவர் எப்படி மேக்கப் பண்ணிருக்கணும், எவ்வளவு பெரிய வாகனங்கள்ல போயிருக்க முடியும் நினைச்சா தானா ஒரு வாகனத்தை உருவாக்கி ஓட்டிருக்க முடியும், பெட்ரோல் டீசலே இல்லாம. ஜெட் எடுத்துட்டு பறந்துருக்க முடியும் இல்லைங்களா? ஒரு கிரகத்துல இருந்து இன்னொரு கிரகத்துக்கு போனவருக்கு அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் டிராவல் பண்ணி சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கு. ஆனா எலக்ட்ரிசிட்டி கூட இல்லாம வாழ்ந்தாரு. நம்மள மாதிரி காலேஜ் போகல, ஸ்கூல் போகல, நம்மள மாதிரி பேண்ட் ஷர்ட் கோட் ஷூட் போடல, ஏசி ரூம்ல உட்காரல, முள்காடுகள் அலைஞ்சாரு, புல்தரையில உட்காந்து உபவாசம் போட்டாரு, கடல்கள்ல தூங்குனாரு, குடிசைக்குள்ள படுத்து உறங்கினாரு, தரித்திரர்கள் வீட்டுல சாப்பிட்டாரு. இதுதான் தேவபக்தி. தேவ சித்தம் செய்யறதுக்கு எந்த அளவுக்கு தேவன் நம்மளை கீழே இறங்க சொல்றாரோ அந்த அளவுக்கு செவி கொடுக்கிறது தான் நலம். அனைத்தையும் அறிந்தும் நம்மளுடைய அனைத்து ஜீவியத்திலும் போலியாக காணப்படுவதே மூடர் பலி என்று சொல்லப்படுது. சோ பிரியமானவர்களே, புசித்தாலும் குடித்தாலும் எது செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். ஒரு வேளை எவ்வளோ கேட்கிறோம் பாடம், நிறைய முறை கேட்டிருக்கோம் இது போன்ற பாடங்கள். பட் நம்ம சுபாவம் மாறல. எல்லாம் தெரியுது, ஆனாலும் நம்மளை நாம திருத்திக் கொள்ளல.
எனக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகள்லாம் கிடையாது, பட் என் சுபாவம் மாற மாட்டேங்குது அப்படின்னா நாம யார் என்பதை தேவனுடைய வார்த்தைகள் சொல்லுது பாருங்க. 2 தீமோத்தேயு 3:5. தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. ஆமா, தேவ பக்தி அன்றாட ஜீவியத்துல எல்லா இடங்கள்லையும் காணப்படணும், வாழ்க்கையில் எல்லா சூழல்களையும் வெளிப்படணும். இது இல்லைன்னா ட்ரூத்ல இருக்கிற மாதிரி ஒரு வேஷம். நானும் பைபிள் ஸ்டூடெண்ட், நானும் ஒரு நியூ கிரியேஷன்ற ஐடென்டிட்டி இருக்கும், பட் அந்த வேஷமா இருக்கும். ஆண்டவர் சொன்ன மாதிரி வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை ஆயிடும். நம்ம கிட்ட தேவன் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை எதிர்பார்க்கல, உள்ளம் முழுவதும் வெள்ளையா எதிர்பார்க்கிறார். அவங்க தான் நியூ கிரியேஷன். கல்லறையை இடிச்சா உள்ள காணப்படக்கூடிய அசுத்தத்தை தேவன் தேடல, கல்லறையை இடிச்சாலும் உள்ள பில்டிங் தான் இருக்கணும், கற்கள் தான் உருவாயிருக்கணும். நம்மளை நல்லா வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களாக நம்ம காணப்படணுமே தவிர அசுத்தமாக இருக்கக்கூடாது. ஸோ சுபாவத்தில் மாறாமல் இருந்து நான் இப்படித்தான், யாருக்காகவும் மாத்திக்க மாட்டேன் அப்படின்னு வீண் பிடிவாதத்தோட சில ஒழுங்கற்றவர்கள் சபைக்குள்ள இருப்பாங்க. என்ன கடிஞ்சு கொண்டாலும் திருந்தவே மாட்டாங்க. அநேகருடைய பக்தி விருத்தியை சிதைச்சுக்கிட்டே இருப்பாங்க, கெடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இவர்களெல்லாம் தான் சொல்றார், இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகிருங்கன்றார். புரியுதுங்களா? சில காரியங்களுக்கு கண்டிப்புடன் நடவடிக்கை எடுக்கும் பொழுது அது அன்புன்னு நினைச்சிட்டு யாரும் தவறாக புரிஞ்சுட்டு தப்புக்கு சப்போர்ட்டும் பண்ணிடக்கூடாது. பக்தி விருத்தியை சீர்குலைப்பவர்கள் சபைக்குள்ள இருந்தாங்கன்னா அவர்கள் வேஷதாரிகள். அவர்களை விட்டு விலகுனா டிஸ்ஃபெலோஷிப், ஐக்கியத்தை விட்டு அவங்களை என்ன பண்ணுங்க, தூக்குங்கன்னு அர்த்தம். அதனுடைய அர்த்தம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மாத்திரம் இல்ல, நெக்ஸ்ட் உண்மையான தேவ பக்தி உள்ளவங்களுக்கு என்ன நடக்கும் வாசிங்க. 2 தீமோத்தேயு 3:12. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஆமா, பக்தி பேசிட்டீங்கன்னா இதுல சரியா இருங்க பிரதர், நேரத்தை ஃபாலோ பண்ணுங்க பிரதர், யாருக்கிட்டையும் வீணான சம்பாஷணை வைக்காதீங்க பிரதர் சிஸ்டர், நேரத்துக்கு கூடுகைக்கு வாங்க, குழந்தைகளை உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வைங்க, ட்ரெஸ்ஸை இப்படி பண்ணாதீங்க, இந்த மாதிரி பண்ணுங்க, கூடுகைக்கு வந்தீங்கன்னா ஆகாத சம்பாஷணைகள் வேண்டாம், உங்க ஊழியத்தை தவிர பிறருடைய ஊழியத்துல தலையிடாதீங்க, உங்களுக்கு அந்நிய காரியமா இருக்கிறத நீங்க பேசாதீங்க, சபை ஒழுங்கு இப்படி இருக்குன்னு கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சா இப்ப இவங்க யாரா மாறிடுறாங்க, இவங்க விரோதி ஆயிடுவாங்க. யாருக்கு? ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறவங்களுக்கு, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறவர்கள் ஒழுங்கற்றவர்களுக்கு யாரா மாறிடுறாங்க, விரோதியா மாறும்போது தேவ பக்தியாய் நடக்க மனதா இருந்தாலே என்ன வந்துருதான், துன்பம். ஆனா இந்த துன்பம் நல்லது. இவர் ஓவர் ஸ்ட்ரிக்டா இருக்காரு, ரொம்ப நம்ம மேல கண்டிஷன் போடுறாரு, இவர் யார் நமக்கெல்லாம் சொல்ல அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்கனாலே ட்ரூத் அங்க உள்ள போலேன்னு அர்த்தம். இப்ப யாருக்கு துன்பம்? தேவ பக்தியை கற்றுக் கொடுக்கிறவங்களுக்கு, தேவ பக்தியை சபைக்குள் வளர்ச்சி அடைய நினைக்கிறவங்களுக்கு துன்பம் வரும். யாரால? தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களால. எனவே அப்போஸ்தலன் சொல்லும் போது எபிரேயர் 12:28, ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். ஆமா, உங்களுக்கு ஸ்டாண்டர்டான ஒரு கவர்மெண்ட் வேணுமா, தேவனுடைய ராஜ்யத்துல நீங்க பங்கடையணுமா, அதான் அசைவில்லாத ராஜ்யம்னா அந்த ராஜ்யத்துக்கு முடிவில்லை. இப்ப நம்ம இந்த உலகத்துல பார்த்துட்டு இருக்கிற 4 உலக பேரரசும் தரைமட்டமாக போய் முடிய போகுது. அதுல 3 முடிஞ்சு, கடைசியா இருக்கக்கூடிய சாம்ராஜ்யமும் முடிஞ்சிருச்சு, கல்லு மோதிருச்சு. இனி இருக்கக்கூடிய கொஞ்சம் ஜனநாயக முறையுமே என்ன ஆயிடும், ஒன்றும் இல்லாம போய் சகல ஜாதியாராலும் விரும்பப்பட்டவர் வந்துட்டார். இப்ப இந்த அசைவில்லாத ராஜ்யத்துக்கு உங்களையும் என்னையும் அவர் தகுதியாக்கி அவரோட கூட்டி சேர்க்கப்படக்கூடிய டைம், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்துக்கு தான் நம்மலாம் வெயிட்டிங்க. ஆனா அந்த கல்யாணத்துல பங்கெடுக்கணும்னா பயபக்தி ரொம்ப முக்கியங்கிறத எங்கேயும் பயன்படுத்துறார். பயத்தோடும் பயபக்தியோடும். கவனிச்சிங்களா? பக்தி மட்டும் வரல, என்ன வருது? பக்தி உருவாகணும்னா கூட எதுவும் சேர்ந்து வரணும், பயமும் வரணும். எந்த பயமா இருக்கணும்? அது தேவனை பார்த்து மரியாதை. ஏன்னா சாத்தான் மேல நமக்கு பயம் வருது, நமக்கு பிடிக்காதவங்க மேல பயம் வரும். இந்த பயம் அது நல்ல ஒரு பயம் கிடையாது. ஆனா பயபக்தி அல்லது தேவ பக்தி அப்படின்னாலே பிரதருடைய விளக்கம் என்னன்னா அன்பும் பிரமிப்பும் ஆச்சரியமும் கலந்த ஒரு மிக்சிங் சொல்றார், கலவை. இவரா, அதாவது இப்படிப்பட்ட தேவனா என்னுடைய தேவன் அப்படின்னு வியக்கிறோம் இல்லைங்களா? தாவீது சொல்லுவார் இல்லைங்களா, கேருபீன்கள் மத்தியிலே வாசம் பண்ண, அப்படிப்பட்ட உன்னதமானவர். புரியுதுங்களா? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சேனைகளின் கர்த்தர்னா அப்ப வியந்து சொல்றாரு இல்லைங்களா? அந்த மாதிரி உலகத்தை படைச்சவர், அண்ட சராசரங்களை படைச்சவர் உங்களுக்கும் எனக்கும் அப்பா.
ஆனா அப்பாங்கிற புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொண்டு அசால்ட்டா இருந்துடாதீங்க. அவருக்கு பயப்படுங்க. அப்பாவுக்கு பிள்ளைகளை எதிர்த்து பேசுற மாதிரி இல்லாம கீழ்ப்படுகிற பிள்ளைங்களாக இருங்க. பயம் இருந்தா பக்தி வரும். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே இறுதி மூச்சோட ஜெபிக்கும் பொழுது தனக்குண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டார் என்று சொல்லும் போது, பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவருமாய் இருந்தவரே தன்னுடைய ஜீவியத்தை தேவனுக்கு முன்னாடி ப்ரூவ் பண்ணும்போது, ரூபகாரப்படுத்தும் பொழுது கண்ணீரோடு வேண்டுதல் செய்தார். எவ்வளவு பாவிகள் நம்மெல்லாம்! எந்த அளவுக்கு நமக்குள்ள இறைப்பற்று காணப்படணும். அசைவில்லாத ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும்னா அன்றாட லைஃப்ல இறைப்பற்று ரொம்ப ரொம்ப அவசியம். தேவ பக்தி ஒவ்வொரு நாளும் வளர்க்கணும். நமக்கு நாமே வளர்ச்சி அடையணும். பிறருடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக முயற்சியும் செய்யணும். கடைசியாக ஒரு சின்ன கருத்துள்ள ஒரு குட்டி கதை, ஒரு பொருளை உள்ளடக்கிய ஒரு அருமையான அறிவுரை கதை. அதோட நம்ம சொல்லி இந்த பாடத்தை முடிக்கிறோம். ஒரு கிராமத்துல கோயிலினுடைய ட்ரஸ்டிகள்லாம் சேர்ந்து, நிர்வாகிகள்லாம் சேர்ந்து புதுசாக ஒரு ஆலயம் கட்டலான்னு ஒரு பிளான் போட்டாங்க. பழைய ஆலயம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இவைகளை இடித்து புது ஆலயம் கட்டலாம், அதுக்கு பட்ஜெட் எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு கோயிலில் இருக்கக்கூடிய பணங்கள் காணிக்கைகள் எல்லாம் எடுத்துட்டு பட்ஜெட் போட்டிருக்கிறாங்க. பட்ஜெட் போடும்போது அதுல இருந்துட்டு அந்த கோயிலை நேசிக்கக்கூடிய நிறைய நிர்வாகிகள் கருத்துக்கள் எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம இந்த கோயிலை இடிக்கிறோம், ரொம்ப பழமை வாய்ந்தது, ரொம்ப சிறப்பு வாய்ந்தது, அதனால சில நினைவுகளை நம்ம மறக்கக்கூடாது. இந்த கோயிலை இடிக்கும் போது முதல் கண்டிஷனா இங்க இருக்கக்கூடிய ஃபர்னிச்சர் மட்டும் அடுத்த ஆலயத்துல அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். உட் என்ன பண்ணக்கூடாது, ஜன்னல், கதவு, மேஜைகள், நாற்காலிகள் போன்ற உட்டு சம்பந்தப்பட்ட எதையுமே மாற்றக்கூடாது. இது அப்படியே புது ஆலயம் வந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கணும்னு சொன்னாங்களாம் ஒரு ட்ரஸ்டி. நம்பர் 2, இன்னொருத்தர் என்ன பண்ணாராம், ஓகே ரொம்ப நல்ல ஐடியாவாக இருக்கு, அதவே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட் இன்னொரு ஆலோசனை சொல்லியிருக்காங்க. இந்த கோயில் இருந்த இடம் மாறாமல் இந்த கோயிலுடைய அஸ்திபாரம் இருக்கு இல்லைங்களா, ஸ்ட்ரக்சர், அது மாறாம அந்த அஸ்திபாரத்தின் மேலேயே அடுத்து புதிய கற்களை கொண்டு வேணா கட்டளம் உருவாக்கிக்கலாம். ஆனா வடிவம் மாறக்கூடாது. கண்டிஷன் நம்பர் 2. முதல்ல பர்னிச்சர் மாறக்கூடாது, ரெண்டாவது கோயிலினுடைய ஸ்ட்ரக்சர் மாறக்கூடாதுன்னா அந்த அஸ்திபாரத்தின் மேலதான் ஆலயத்தை எழுப்பணும் அப்படின்னு ரெண்டாவது கண்டிஷன் போட்டாங்க. மூணாவது என்ன பண்ணாங்களாம், இந்த கோயிலுடைய நுழைவு வாயில் எந்த திசையை நோக்கி இருந்ததோ அதே திசையில தான் இருக்கணும். அதனுடைய எத்தனை ரூம் இருந்தது, ஹால் எவ்வளவு பெருசா இருந்துச்சு, எல்லாம் அப்படியே தான் இருக்கும். கட்டிடம் மட்டும்தான் புதுசு, பர்னிச்சர் மாறக்கூடாது, அஸ்திபாரம் மாறக்கூடாது, கட்டிடம் இருந்த சூழ்நிலை அந்த லொகேஷன் என்ன பண்ணக்கூடாது. 3 கண்டிஷன் முடிஞ்சு. 4வது கண்டிஷன் ஒருத்தர் எந்திரிச்சு சொன்னாராம், இந்த கோயிலை புது கோயில் கட்டி முடிக்கிற வரைக்கும் இடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாராம். கொஞ்சம் பேர் தான் சிரிச்சிருக்கிறீங்க, நிறைய பேத்துக்கு புரியலையா? 4வது கண்டிஷன் என்னங்க, புது கோயில் கட்டி முடிகிற வரைக்கும் பழைய கோயில இடிக்க கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க அஸ்திபாரத்தின் மேல கட்ட சொல்றீங்க, அப்ப இதை இடிச்சா தானே கட்ட முடியும். பர்னிச்சர் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ண சொல்றீங்க, அப்ப இதை இடிச்சா தானே கட்ட முடியும். வாசல் அதே புறம் வைக்க சொல்றீங்க, அப்ப அதை இடிச்சா தான் கட்ட முடியும். புது கற்களை உருவாக்க சொல்றீங்க, இடிக்கணுமா இல்லைங்க. 4வது கண்டிஷன் வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா 3 கண்டிஷனையும் ஸ்பாயில் ஆக்கிடுச்சு. கடைசியில் ஆலயம் இன்னைக்கு வரைக்கும். இது ஏன் சொன்னேன் தெரியுங்களா அந்த பாடத்துல, புது சிருஷ்டி புதிதாக டெவலப் ஆகணும்னா பழைய கற்களை இடிக்காம புது ஆலயம் கட்ட முடியாது. அதாவது நம்மளுடைய அன்றாட ஜீவியத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை திருத்தம் செய்து கொள்ளலைனா, பழைய மனிதன் அவன் செய்கைகளை களைந்து போடாமல் புது ஆலயமாக நம்ம என்ன பண்ண முடியாது, உருவாகவே முடியாது. எனவே நாம கேட்கக்கூடிய அறிவுரைகள், பாடங்கள், சத்தியங்கள் அனைத்தையும் ஜீவனுள்ள கற்களாக ஒரு புதியதோர் ஆலயமாக கிறிஸ்துவுக்குள் நாம் ரெடியாவதற்காக தான் தேவன் கொடுக்கிறாரு. பழைய மனிதன், அவனுடைய சுபாவங்கள், பேச்சுக்கள், நடத்தைகள் அனைத்தையும் களைந்து போட்டவர்களாக ஒரு புது சிருஷ்டிகளாக புதிய ஆலயத்தை கட்டுவதற்கு நாம் அனைவரும் பிரயாசப்படுவோம். வசனங்களை பொறுமையுடன் கேட்டவங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.